ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து கையை பிடிச்சி சிரிச்சு சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். சிரிச்சு சொல்லுங்க. மறுபடியும் சொல்றேன், சிரிச்சு சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்ப பாட போறோம், என்னை உருவாக்கின தெய்வம் நீர். ஆண்டவர் உங்களை என்னை சாதாரணமா உருவாக்கல. ஹல்லேலூயா. நீங்களும் நானும் சாதாரணமானவர்கள் அல்ல. இப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் சாதாரணமான மனுஷன் இல்லை, அசாதாரணமானவன். நம்மோடு இருக்கிற தேவன் பெரியவர், கர்த்தர் நல்லவர். எல்லாரும் சேர்ந்து, என்னை உருவாக்கின தெய்வம் நீரே, என்னை நடத்தி வந்ததே. நல்ல சத்தமா பாடலாமா? என்னை உருவாக்கின தெய்வம் நீரே, என்னை நடத்தி வந்த தேவனும் நீரே. என் வாழ்க்கையில் ஒளிவிளக்கு. கையை தட்டி சேர்ந்து, என்னை வருவாமல் காத்தவனும் நீரே. சொல்லுங்க, 1 2 3 4. நீரே, எல்லாம் நீரே, என்னை தேடி வந்து மீட்ட தேவன் நீரே. நீரே, எல்லாம் நீரே, என்னை தேடி வந்து மீட்ட தேவன் நீரே. சொல்லுங்க, நீரே, எல்லாம் நீரே, என்னை தேடி வந்து மீட்ட தேவன் நீரே. எனக்கு எல்லாமே நீங்க தானையா, என்னை அழைத்து வரும். ஓ, எனக்கு எல்லாமே நீங்க தானையா, என்னை அழைத்து வரும் நீங்க தானே. சொல்லமா? நீரே, நீரே, எல்லாம் நீரே, என்னை தேடி வந்து மீட்ட தேவன் நீரே. நீரே, எல்லாம் நீரே, என்னை தேடி வந்து மீட்ட தேவன் நீரே. எனக்கு எல்லாமே நீங்க தானையா, அழைத்தவரும் நீங்க தானே. சொல்லுங்க, எனக்கு எல்லாமே. ஓ, நல்ல கையை தட்டுவோமே. நல்ல கையை தட்டி, நல்ல உற்சாகமா. நீரே பாடும்போது ஒரு அதிர்ந்த ஒரு சத்தமா, ஆர்ப்பரிக்கிற ஒரு சத்தத்தோடு ஆண்டவரை பார்த்து, என்னை கரம் பிடித்து காத்தவரும் நீரே, என்னை கண்மணி போல் கண்டவரும். நீங்க மட்டும் சொல்லுங்க எல்லாரும். சந்தாரி ஹனரா. ஓ, என்னை தனிமையில் பார்த்தவரும் நீரே, என்னை தனிமையில் பார்த்தவரும் நீரே, என்னை தயங்காமல் சேர்த்து கொண்டவர் நீரே, என்னை தயங்காமல் சேர்த்தால். ஓ, மறுபடியும் சொல்லுங்க, என்னை தனிமையில் பார்த்தவரும். உங்களை என்னை கட்ட தனிமையில பார்த்தார். எத்தனை நேரங்கள் தனிமையில் அழுதோம். ஓ, என்னை தயங்காமல் தலைக்கு மேல கரங்களை தட்டி சேர்த்து, நீரே, எல்லாம் நீரே, என்னை தேடி வந்து மீட்ட தேவன் நீரே. நீரே, சந்தாரி மதனமா. எல்லாரும் சொல்லுங்க, நீரே, நீரே, எல்லாம் நீரே, என்னை தேடி வந்து மீட்ட தேவன். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், நீரே, எல்லாம் நீரே, என்னை தேடி வந்து மீட்ட தேவன் நீரே. எனக்கு எல்லாமே நீங்க தானையா, என்னை அழைத்தவரும் நீங்க. நீங்க மட்டும் சத்தமா. மறுபடியும் சொல்லுங்க, எனக்கு எல்லாமே, என்னை அழைத்த தேவன், எனக்கு எல்லாமே. நீரே, நீரே, எல்லாம் நீரே, என்னை தேடி வந்து மீட்ட தேவன் நீரே. நீரே, எல்லாம் நீரே, என்னை தேடி வந்து மீட்ட தேவன் நீரே, என்னை தேடி வந்து மீட்ட தேவன் நீரே. சொல்லுங்க, என்னை தேடி வந்து மீட்ட தேவன் நீரே, என்னை தேடி வந்து மீட்ட தேவன் நீரே, என்னை தேடி வந்து மீட்ட தேவன் நீரே. நல்ல தலைக்கு மேல கரங்களை தட்டி சத்தமா சொல்லுங்க, நீர் ஒருவரே துதிக்கும் பாத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மூன்றாவது சரணத்தை பாட போறோம். இன்னும் 2 பேர் ஆராதனை நடத்த போறாங்க.
என் பின்னால் வருகிற 2 பேரும் இன்னும் என்னை விட பயங்கரமா நடத்துறவங்க. ஹல்லேலூயா. இந்த 3வது சரணம் இந்த ஸ்கிரீன்ல அதை வைங்களேன். பெரிய அதிசயங்கள் செய்பவரும் நீரே, என்னை நிலைநிறுத்தி நடத்துபவர் நீரே. பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் பெரிய அதிசயத்தை செய்ய போகிறார். நிச்சயமா செய்ய போகிறார். இந்த கூட்டத்தின் மூலமா உங்களுக்கு செய்ய போகிறார். உங்கள் சபைக்கு பெரிய அதிசயத்தை செய்ய போகிறார். உங்க ஊழியக்காரர்களுக்கு செய்ய போகிறார். இங்க இருக்கிற ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் கர்த்தர் செய்ய போகிறார். நல்லா தலைக்கு மேல கரங்களை தட்டி சொல்லுங்க ஆமென். பெரிய அதிசயம். என் வாழ்க்கையில பெரிய அதிசயமே நடக்கல அப்படின்னா இன்றைக்கு நீங்களும் நானும் உயிரோட இருப்பது பெரிய அதிசயம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்க அம்மா ஒரு முஸ்லிம். இதை மட்டும் சொல்லிட்டு கடந்து போக ஆசைப்படுறேன். எங்க அம்மா முஸ்லிம். நான் பிறக்கும் போது எங்க அம்மா கிட்ட டாக்டர் சொன்ன ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா, இந்த குழந்தை செத்து தான் பிறக்கும், அப்படி இல்லைன்னா என்ன பண்ணும், அப்படியே மீறி பிறந்துருச்சுன்னா ஊனமா பிறக்கும் குழந்தை. எங்க அம்மா நான் பிறக்கும் போது நான் பிறந்ததுக்கு அப்புறம் என் தாய் என் கை காலெல்லாம் பிடிச்சு பார்க்கறாங்க. டாக்டர் சொன்ன வார்த்தைகளை மாற்றி என் கர்த்தர் பெரிய அதிசயத்தை செய்தார். ஹல்லேலூயா. பெரிய அதிசயம். அதனால தான் அந்த பாடல்ல இந்த 3வது சரணம் ஆண்டவர் எனக்கு தந்த இந்த பாடல்ல 3வது சரணம் பெரிய அதிசயம் செய்தவர். பக்கத்துல கையை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கும் செய்வார். ஹல்லேலூயா. என்னோடு சேர்ந்து நல்லா சேர்ந்து பாடலாமா? பெரிய அதிசயங்கள் செய்பவரும் நீரே, என்னை நிலைநிறுத்தி நடத்துபவர். கையை தட்டி பெரிய அதிசயங்கள் செய்பவரும் நீரே, என்னை நிலைநிறுத்தி நடத்துபவர் நீரே, என்னை குறைவில்லாமல் காப்பவரும் நீரே, என்னை குறைவில்லாமல் குறையாமல் நடத்துபவர். மறுபடியும் சொல்லுங்க, என்னை குறைவில்லாமல் காத்தவரும் நீரே. சத்தமா குறையாமல் நடத்துபவர் நீரே, குறையாமல். தலைக்கு மேல கரைகளை தட்டி சேர்ந்து நீரே, எல்லாம் நீரே, என்னை தேடி வந்து மீட்ட தேவன். நல்ல வாயை திறந்து நீரே, நீங்க வாங்க ஆண்டவரே. ஓ எனக்கு எல்லாமே நீங்க தானையா, என்னை அழைத்து வரும் நீங்க தானையா, எனக்கு எல்லாமே. நீங்க மட்டும் சொல்லுங்க, எங்களுக்கு எல்லாமே எல்லாமே. இன்னும் உள்ளத்தினால சொல்லுங்க, எல்லாமே. வாலிப பிள்ளைகளை சொல்லுங்க, என் வாழ்க்கையில எல்லாமே எல்லாமே. என்னை அழைத்தவர். கடைசியா சத்தமாக சொல்வோம், நீரே எல்லாம் நீரே, என்னை தேடி வந்து மீட்ட தேவன். நீங்க எல்லாம் கொஞ்சம் சத்தமா, நீரே எல்லாம் நீரே, என்னை தேடி வந்து மீட்ட தேவன் நீரே. சொல்லுங்க, நீரே. நல்ல கரங்களை தட்டி பாடுவோம், நீரே எல்லாம் நீரே, தேடி வந்து மீட்ட தேவன். மறுபடியும் சொல்லுங்க, நீரே எல்லாம் நீரே, தேவன் நீரே, எனக்கு எல்லாமே. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி கண்களை மூடி, எங்களுக்கு எல்லாமே. எங்க வாழ்க்கையில என்ன இருந்தாலும் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கட்டளைகளை கைக்கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். இன்றைக்கல்ல, நாளைக்கல்ல, நாளை மறுநாள் அல்ல, உங்கள் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். எல்லாம் சொல்லுங்க, எனக்கு எல்லாமே. என்னை அழைத்து வரும் நீங்க தானே. ஓ எனக்கு எல்லாமே நீங்க தானையா. நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க, எல்லாம் துதிங்க, ஆண்டவரை துதிப்போம். சந்தாரி ஆதாரி அந்த ரஹதரலரபோ. கர்த்தர் இந்த இடத்துல இறங்கி வந்திருக்கிறார். கர்த்தர் இப்பொழுது இறங்கி வந்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை என்னைய பார்த்து கொண்டிருக்கிறார். நம்முடைய தேவன் பெரியவர். ஓ சந்தாரா
மறுபடியும் சொல்றேன், வசனம் சொல்லுகிறது, என்னிடத்தில் அன்பு கூர்ந்து, அவரிடத்தில் கர்த்தரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருடைய கட்டளை கை கொள்ளுகிறவர்களுக்கு இன்றைக்கல்ல நாளைக்கல்ல நாளை மறுநாள் அல்ல 1000 தலைமுறை மட்டும் குடும்பத்தை ஆசீர்வதிக்க போகிறார். மேஜர் மேஜர் மேஜர். எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும், whatever the situations may be, உன்னை சுற்றி இருக்கிற காரியங்கள் எப்படி இருந்தாலும், உன் கண்களில கண்ணீர் காணப்பட்டாலும், நீ அழுது கொண்டிருந்தாலும், உன்னை நேசிக்க இயேசு ஒருவர் இருக்கிறார். அப்படியே கண்களை மூடி 2 கரங்களை உயர்த்தி எல்லா கண்ணை மூடுவோம். இயேசுவை மாத்திரம் உனக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தி, யாரும் தர முடியாத சந்தோஷம், யாரும் தர முடியாத அன்பு, யாரும் கொடுக்க முடியாத சமாதானத்தை தருகிறவரின் இயேசு ஒருவர் மட்டுமே. கண்ணை மூடி அப்படியே ஒப்பு கொடுத்து, கண்களில் கண்ணீர், இதயத்தில் ஏக்கத்தோடு யார் என்னை நேசிப்பாரோ. 2 கையை உயர்த்தி, கண்களில் கண்ணீர், இதயத்தில் ஏக்கத்தோடு யார் என்னை நேசிப்பாரோ என்று ஏங்கின என்னையும் தூக்கி என்னை நேசிக்க உம்மை போல யாரும் இல்லை என்று ஏங்கின என்னையும் தூக்கி என்னை தேற்றிட உம்மை போல. கடைசியா 2 கையை அப்படியே உயர்த்தி ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், கண்களில் கண்ணீர், இதயத்தில் ஏக்கத்தோடு யார் என்னை நேசிப்பாரோ. அப்படி யாரா இருந்தா, ஏங்கின என்னையும் தூக்கி என்னை தேற்றிட உம்மை போல யாரும் இல்லையே. ஏங்கின என்னையும் தூக்கி என்னை தேற்றிட உம்மை போல யாரும் இல்லை. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க என் கூட சேர்ந்து, நேசிக்கும் தேவன் இயேசு உண்டு, உன்னையும் நேசிப்பாரே. என் கூட சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம், நேசிக்கும் தேவன், நேசிக்கும் தேவன் இயேசு உண்டு. சொல்லுங்க, என்னையும் என்னையும் நேசிப்பாரே. 2 கையை உயர்த்தி, என்னையே தருகிறே, ஓடோடி வருகிறே, என்னை நேசிப்பா. விசுவாசம் இருந்தா சத்தத்தை உயர்த்தி, என்னையே என்னையே தருகிறே, ஓடோடி வருகிறே, என்னை ஆரே. Hallelujah. Jesus, praise the Lord. Amen. Hallelujah. சத்தமா ஹல்லேலூயா சொல்வோமா? ஆமென். என்னுடைய நாமத்தினால எங்கே 2 அல்லது 3 பேர் சொல்ல மாட்டீங்களே கூடி இருக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே நான் இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணின தேவன் நம்மத்திலே வந்திருக்கிறாரு. அசைவாடி விசுவாசிக்கிறவங்க மாத்திரம், உணர்றவங்க மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி இயேசு ராஜாவுக்கு மகிமை செலுத்தலாமா? ஹல்லேலூயா. ஆமென். கவனிங்க, எனக்கு ஏசப்பான ரொம்ப பிடிக்கும்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அவ்வளவுதான் அல்லேலூயாவா? இந்த 2024 வருஷம் ஆரம்பிச்சு, கவனிங்க என்ன பாருங்க, இந்த வருஷம் ஆரம்பிச்சு இந்த 8 மாசம் பாதியில வந்துட்டோம். எத்தனை பேர் சொல்ல முடியும், ஒவ்வொரு மாதமும் என் கர்த்தர் என்னை ஆச்சரியமாய் அற்புதமாய் நடத்தினார்னு சொல்றவங்க மாத்திரம் நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. அவர்தான் கைப்பிடித்தாரு, அவர்தான் நடத்தினாரு, அவர்தான் போஷித்தாரு, அவர்தான் பாதுகாத்தாருன்னு சொல்றவங்க மாத்திரம் நல்ல கையை உயர்த்தி அல்லேலூயா அல்லேலூயா.
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்ல போறீங்க? நாம் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தர் கொடுத்த கிருபைன்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு இந்த ஆகஸ்ட் 15ஆம் தேதி இந்த சர்ச்சில், இந்த சபையில நான் மூச்சு விடுறது அப்பா கொடுத்த கிருபைன்னு சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. இந்த சுவாச குழாயில ஆமென் சுவாசிப்பது கர்த்தர் கொடுத்த கிருபை. அல்லேலூயா. ஆமென். எனக்கு அவர்னா ரொம்ப பிடிக்கும், நான் அவர் ரொம்ப லவ் பண்றேன்னு சொல்றவங்க நல்லா கை தட்டி ஜீசஸ் சொல்லுங்க பார்க்கலாம். ஜீசஸ். அல்லேலூயா. அவர்தான் நம்முடைய வாழ்க்கையின் ஹீரோ. ஆமாவா இல்லையா? பக்கத்து தட்டி சொல்லுங்க, உங்களுக்கு ஹீரோ. தட்டி சொல்ல மாட்டீங்களே, பக்கத்து தட்டி சொல்லுங்க, உங்களுக்கு ஹீரோ ஜீசஸ் தானா? உங்க முன்னாடி பின்னாடி இருக்க 4 பேர் தட்டி சொல்லுங்க, நீங்க ரொம்ப நல்லவங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. சொல்லுங்க பார்க்கலாம். முன்னாடி பின்னாடி திரும்பி சிரிச்சுக்கிட்டு சிரிச்சுட்டு தட்டி சொல்லுங்க, நீங்க நல்லவங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. சொல்லுங்க, பின்னாடி திரும்பி சொல்லுங்க. யாரெல்லாம் சொல்றீங்களோ கர்த்தர் ஆசீர்வதிக்க போறார். ஆமா. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சொல்ல முடியும்? ஆமீன். அவர் மேல கொல்ல ஆசைன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன். நம்மையும் நேசித்தார், நம்மையும் வாழ வைத்திருக்கிறார், நம்மையும் பிழைக்க வைத்திருக்கிறாரு. அல்லேலூயா. நம்மையும் சாட்சியா வச்சிருக்கிறாரு. இயேசு ரொம்ப நல்லவர்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன். இந்த 8 மாதங்கள் இயேசு கிறிஸ்து தான் எனக்கு நல்லவராகவே இருந்தாருன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. சொல்லுங்க. மன சுத்தி சுத்தி வருதே தானா இயேசு ராஜாவ, இயேசு ராஜாவ, இயேசு ராஜாவ. சொல்லுங்க. நான் உம்மை விட்டு தூரம் போனா மனம் நல்லால, ஏ மனோ நல்லால, ஏ மனோ நல்லால. சொல்லுங்க பார்க்கலாம். அதான் கேட்டேன், எத்தனை பேருக்கு அவரை ரொம்ப பிடிக்கும்? சில பேருக்கு நம்ம இங்க தான் இருப்போம், ஆனா மனசெல்லாம் வீட்டு பூட்டி இருக்கா, குழம்பு இருக்கா, கிரேவி இருக்கா, சாம்பார் இருக்கா, சட்னி இருக்கா, காசு. ஆமா. எத்தனை பேர் சொன்னபடி என் மனசெல்லாம் அவர் மேலதான் இருக்குன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரே ஒரு சத்தத்தை பாட்டு நம்ம கதை அப்படியே வர்ஷிப் பண்ண போறோம். பாடலாமா? நல்லா கை தட்டி சந்தோஷம் பாட போறீங்க. ரெடியா இருக்கிறீங்களா? ரெடியா இருக்கிறீங்களா? கை தட்டி பார்க்கலாம். மன சுத்தி சுத்தி வருதே தானா இயேசு ராஜாவ. ஆசையா பாடுங்க பார்க்கலாம். இயேசு ராஜாவ, இயேசு. நான் உம்மை விட்டு தூரம் போனா, நான் உம்மை விட்டு தூரம் போனா மனோ நல்லால, ஏ மனோ நல்லால, ஏ மனோ. மறுபடியும் மனு சுத்தி சுத்தி வருதே தானா இயேசு ராஜாவ, இயேசு ராஜாவ. அப்படி போட்டு சொல்லுங்க. அப்பா உம்மை விட்டு தூரம் போனா, நான் உம்மை விட்டு தூரம் போனா மனசு நல்லாவே இல்லப்பா. ஆமா. மனம் நல்லா இல்ல. சத்தமா சுத்தி சுத்தி மன சுத்தி 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 மன சுத்தி 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 மன சுத்தி சுத்தி. சொல்லுங்க. மன சுத்தி 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 மன சுத்தி 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 மன சுத்தி சுத்தி மன சுத்தி சுத்தி. சிலப்பெல்லாம் சுத்தியா சுத்தியா சுத்தியான்னு பாக்குறீங்களா? சொல்லுங்க. சுத்தி. ஒரே ஆக்ஷன் மட்டும் பார்த்து நம்ம பாட போறேன். சொல்லுங்க. இப்படி பண்ணுங்க பார்க்கலாம். சுத்தி சுத்தி எல்லாரும் பண்ணுங்க. சொல்ல பண்ண மாட்டேன். நல்ல கையை உயர்த்தி. ஆமா. நீ இப்படி பண்ணீங்கன்னா 10க்கு 10 வீடு தான். இப்படி பண்ண பெரிய பங்களா. ஆமேன்னு சொல்ல. இது குடும்ப ஆசீர்வாத ஐக்கிய குடும்ப ஐக்கிய ஆராதனை. உங்க வீட்டுக்கு நன்மை வரணுமா? சின்னதா வேணுமா பெருசா வேணுமா? யாரா அப்பா சமூகத்தில் பெருசா காட்டுறீங்களோ கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போறாருன்னு அர்த்தம். அல்ல சத்தம் மலையில சொல்ல மாட்டீங்களே. இப்ப யாரெல்லாம் இப்படி பண்ணல கொஞ்சம் ஆசீர்வாதம், இப்படி பண்ணா சுத்தி சுத்தி ஆசீர்வாதம். ஆமாவா இல்லையா? பண்ணிடலாமா? ரெடி 1 பண்ணிடலாமா? ஓகே. எல்லாம் சொல்லும் போது கையை உயர்த்தி 1 2 உயர்த்தி. மன சுத்தி 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 சுத்தி. ஆமா ஆமா பண்ணிருங்க. பெரிய அற்புதம் வரப்போகுது, நன்மை வரப்போகுது. சொல்லுங்க. மன சுத்தி சுத்தி. அப்பாவை சுத்தி சுத்தி வந்து பாருங்க. மன சுத்தி 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 மன சுத்தி. நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா.
நான் சொல்ல போறது ஆமென் சொல்ல போறீங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையோ எண்ணி முடியாத அதிசயங்களையோ கர்த்தர் செய்ய போகிறார். ஆமான்னு சொல்றவங்க ஆமென் சொல்றவங்க மாத்திரம் கண்களை மூடி கரங்களை தட்டி ஹalleluya, thank you Jesus, we praise you Lord, we praise you Lord. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து உள்ளத்தின் ஆழத்துல இருந்து ஆமென் உங்க சவுண்ட் எனக்கு கேட்கணும், உங்க சத்தம் எனக்கு கேட்கணும். எல்லாரும் சேர்ந்து எபினேசரே எபினேசரே இதுவரை நீங்க தான் பாட போறீங்க. எல்லாருமே சேர்ந்து எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீ இதுவரையில் பாடுங்க 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 நல்லா பாடுங்க. இதுவரையில் எல்லாருமே சேர்ந்து உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு நல்ல கையை உயர்த்தி ஆராதனை ஆராதனை we worship you Lord. ஆராதனை ஆராதனை இயேசுவே ஆராதனை ஆராதனை ஓ ஆராதனை எத்தனை பேர் சொல்ல போறீங்க எல்ரோயி என்னை கண்டீரே எல்ரோயி எல்ரோ என்னையும் கண்டீரையா என்னை கண்டீரே சொல்ல முடியுமா சொல்ல முடியுமா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து சொல்லுங்க எல்ரோயி சத்தமா சொல்லுங்களேன் அர்ப்பணிப்போடு சொல்லுங்களேன் ஆண்டவரே என்னை கண்டீரே நீங்க தான் என்ன வாழ வச்சது ஓ என்னை கண்டீரே என்னை கண்டீரே நன்றி என்னை கண்டீரே என்னை கண்டீரே நன்றி எல்லாருமே சேர்ந்து உம்மை முழு உள்ளத்தோ ஆராதிப்பே முழு பலத்தோடு ஆசையா ஆராதனை சொல்லுங்க பார்க்கலாம் ஆராதனை 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 எங்கள் இயேசுவே ஆராதனை 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 கடைசியா பாடி முடிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஆமென். இதுவரைக்கும் இல்லாத அளவிற்கு நான் இயேசுவை ரொம்ப நேசிக்கிறேன், நான் அதிகமா அன்பு கூறுகிறேன்னு சொல்றவங்க மாத்திரம் அர்ப்பணிப்போடு நீங்க நிக்கிற இடத்துல அப்பா உலாவி கொண்டிருக்கிறார், அப்பா அசைவாடி கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, மகிமை இறங்கி இறங்கி கொண்டே இருக்கிறது பாருங்க. ஓ தேங்க்யூ அப்பா, தேங்க்யூ அப்பா. நீங்க நிக்கிற இடத்துல ஒரு வல்லமை இறங்குது, ஒரு அக்கினி இறங்குது, ஒரு பிரசன்னம் இறங்குது. ஷமானா தூராபாலா காதராபா மாக்கா உங்களை சந்திக்க அப்பா வந்திருக்கிறாரு, உங்களை பார்க்க அப்பா வந்திருக்கிறாரு, உங்களோடு பேச அப்பா வந்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. இனி துக்கம் இல்லை, இனி கலக்கம் இல்லை, இனி பயங்கள் இல்லை, இனி கண்ணீர் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேன். ஓ ரீபானா தூனா ஷேகடாரா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஓ thank you Jesus. கடைசியா இந்த பாட்டை பாடி முடிக்க போறோம். ஓ அன்பு கூறுவேன் இன்னும் சத்தமா சொல்லுங்களேன். அப்பா கேட்கிறார், நீங்க பாடுறது அப்பா கேட்கிறார். I love you Jesus. அன்பு கூறுவேன் நீங்க தான் வேணும் ஆண்டவரே, நீங்க மாத்திரம் தான் வேணும். ஆராதிப்பே இன்னும் சொல்லுங்க உம்மை முழு உள்ளத்தோ ஆராவே முழு பலத்தோ அன்பு ஆராதனை ஆராதனை ஆராதனை
கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி இந்த பிரைஸ் பிரேயர் ஹவுஸ் இந்த பகுதியிலே உருவாக்குறதற்கு பல கடினங்கள், பல போராட்டங்கள் மத்தியிலே இந்த திருச்சபை வளர்ந்து பெருகிட்டுன்னு எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் தன்னுடைய திருச்சபையை மிக நேர்த்தியாக கட்டுகிறார். எத்தனை பேரை விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு வசனத்துல நம்ம நிறைய இந்த கல்யாண பத்திரிகையில தான் இந்த வசனத்தை படிப்போம். என்ன வசனம்னு உங்களுக்கே தெரியும். இது சொல்லுங்க, இது எல்லாம் கல்யாண பத்திரிகை பார்க்காத மாதிரி பண்றீங்களே, சொல்லுங்க. இது கர்த்தராலே ஆயிற்று, இது நம்முடைய கண்களுக்கு எப்படிப்பட்டதா இருக்கிறதா? ஆச்சரியமா இருக்கிறது. ஆமென். இத்தனை வருஷங்கள் தேவன் உங்களை நடத்தி வந்தது எத்தனை ஆச்சரியம் நினைக்கிறீங்க? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எல்லாம் 2 கரங்களை உயர்த்துங்க பாப்போம். 2 கரங்களை உயர்த்துங்க, 2 கரங்களை உயர்த்துங்க. இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் மிக நேர்த்தியாய் வழிநடத்தி வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. பகலிலே மேக ஸ்தம்பமாக, இரவிலே அக்கினி ஸ்தம்பமாக, முன்னும் பின்னுமாக தேவன் அவர்களுக்கு பக்கபலமாகவே இருந்தார். இன்றைக்கு இந்த துதி ஜெப வீட்டில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் தேவன் அப்படிப்பட்டவராகவே இருப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? மாறாமலே உடன் இருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீ. இத்தனை ஆண்டுகள் தேவன் உங்களை நடத்தி வந்தார் என்று சொன்னால் அந்த அன்புக்கு இணை வேற ஒன்றும் கிடையாது. வேதம் சொல்லுகிறது, நீரோ மாறாதவர், உமது ஆண்டுகள் ஒரு நாளும் முடிந்து போவதில்லை. நீரோ என்றென்றைக்கும் மாறாதவராயிருக்கிறீர். தலைமுறை தலைமுறைக்கும் நீர் உண்மை உள்ளவராயிருக்கிறீர். சந்ததி சந்ததிக்கும் நீர் பாத்திரராயிருக்கிறீர். 2 கைகளை உயர்த்தி சொல்லுவோம். மாறாமலே உடன் இருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். மாறாமலே உடன் இருந்தீர், விலகாமலே நடத்தி வந்தீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயம். கைத்தட்டி சபையார் சேர்ந்து பாடுங்க பாப்போம். ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயம். என் வாழ்விலே சொல்லுவோம். என் வாழ்விலே நீர் பாராட்டின தயவுக்கெல்லாம் நான் பாத்திரரல்ல. இதுவரையில் நீர் தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும். நல்லா கைத்தட்டி மகிமையோடு பாடுவோம். நீ பாராட்டின தயவுக்கெல்லாம் பாத்திரனல்ல. இதுவரையில் நீ தாங்கினதற்கு எவ்வளவும் நான் தகுதியும் அல்ல. மாறாமலே உடன் இருந்தீ, விலகாமலே பாடுவோம் நடத்தி வந்தீர். துதியின் ஜெப வீடு. மாறாமலே உடன் இருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீர். கைத்தட்டி ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயம். எல்லாம் கைத்தட்டி சொல்லுங்க பாப்போம். ஆச்சரியமானவர், ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? தேவன் ஆச்சரியமாய் இத்தனை ஆண்டுகள் இந்த திருச்சபை நடத்தி இருக்கிறார். நான் ஒவ்வொரு ஆண்டு விழாவுக்கு போகிற ஒவ்வொரு திருச்சபையை பார்த்து சொல்றது வழக்கம். நீங்க இங்க இப்போ நிக்கிறது தேவ கிருபையில் நிக்கிறீங்க. ஆமென். இங்க உள்ள வரும்போது நீங்க எந்த பிரச்சனையோட எந்த வருஷம் வந்திருப்பீங்கலாம் தெரியாது. ஆனால் எந்த நாள் இந்த ஆலயத்தில் உங்களுடைய கால்கள் பட்டதோ
அன்றைக்கு உங்களுடைய குடும்பத்தில் தேவன் விடுதலையை கொடுக்க ஆரம்பிச்சார், சுகத்தை கொடுக்க ஆரம்பிச்சார், மனதைரியத்தை கொடுக்க ஆரம்பிச்சார். தற்கொலைக்கு நேராய் போன சில நபர்களை கர்த்தர் இந்த பகுதிக்கு கொண்டு வந்தார், இந்த ஆலயத்திற்கு கொண்டு வந்தார். தேவன் அவரை துதிக்க வைத்தார். இந்த 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 ஜெப வீட்டுக்கு மிக அழகான ஒரு பெயர் என்னன்னா துதியின் ஜெப வீடு. எங்க எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எங்கெல்லாம் துதி சத்தம் கேட்கிறதோ அங்கெல்லாம் பிசாசு உடைந்து போகிற அனுபவத்தை நம்ம பார்க்க முடியும். நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பாப்போம். 2 கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பாப்போம். எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. கையை வைத்து சொல்லுங்களேன். எதிர்பார்க்கும் முடிவுகளை என் வாழ்வில் அளிப்பவரே. வழியறியா ஒரு காலத்தில் இருந்த உங்களை இந்த திருச்சபை உங்களுக்கு வழியை காமிச்சு, இயேசுவே மெய்யான தெய்வம், அவர்தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன் என்று இதை உருவாக்கின இந்த ஸ்தல போதகருக்கு எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டருக்கு நன்றி சொல்லுங்க பாப்போம். இப்படி ஒரு தேவ மனிதன் அவர் வரலன்னா நாங்கெல்லாம் சீர்குலைஞ்சு போயிருப்போம். இப்படி ஒரு திருச்சபை இந்த பகுதியில் வரலன்னா என்றைக்கோ எங்களுடைய வாழ்க்கை முடிந்து போயிருக்கும். கரங்களை தட்டி சேர்ந்து சொல்லுவோமா? வழி அறியா அலைந்த என்னை கண்டீரே, உம் கண்களா ஆச்சரியமானவரே, என் வாழ்வின். நல்ல 2 கைகளை உயர்த்தி சேர்ந்து சொல்லுவோமா? ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவரே. கைத்தட்டி சேர்ந்து பாடுவோம். மாறாமலே உடன் இருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீர். சொல்லுவோம். மாறாமலே உடன் இருந்தீ, விலகாமலே நடத்தி வந்தீர். ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமானவர். கைத்தட்டி சொல்லுவோம். ஆச்சரியமானவர், ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயம். 2 கைகளை உயர்த்தி சொல்லுவோம். ஒவ்வொருவரையும் இந்த காலை நேரத்தில் நிரப்புகிறார். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பே, எல்லா துயரம் மறந்திருப்பே. கைத்தட்டி சொல்லுவோம். துதித்து துயரம் மறந்திருப்போம். துயரம் சகதலறியாதரவராம் உம்மை துதித்து ஆவில நிறைஞ்சு துதிங்க பாப்போம். கைகளை தட்டி ஆவில நிறைஞ்சு துதிங்க. துதித்து உம்மை துதிப்பே, எல்லா துயரம் மறந்திருப்பே. ஆச்சரியமானவரே, என் வாழ்வு அதிசயமானவர். கைத்தட்டி தலைக்கு மேல சொல்லுவோம். ஆச்சரியமானவரே, என் வாழ்வு அதிசயமானவரே. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு மகிமையை செலுத்துங்க பாப்போம். நல்ல கைகளை தட்டி. இதுவரை நீ நடத்தினீர், இதுவரை தாங்கினீர், இதுவரைக்கும் என்னை வழி நடத்தினீர். கடைசியா சொல்றேன், இந்த சபையால எனக்கு ஒரு பிரயோஜனமே இல்லை அப்படின்றவங்க இங்க யாரும் இருக்க மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். ஆமென். இந்த சபையால ஒரு நாள் வந்த கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார்னு சொல்றவங்க மட்டும் கரங்களை உயர்த்துங்க பாப்போம். கரங்களை நல்லா உயர்த்துங்க. மற்றவங்களாம் கை உயர்த்த மாட்டேங்க. அப்ப நான் இந்த சபை ஆசீர்வாதமா இல்லையா? 2 கைகளை உயர்த்துங்க பாப்போம். ஆண்டருக்கு நன்றி சொல்லப்போ சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. இதுவரைக்கும் நீர் உதவினீர், இனியும் நடத்த வல்லவராயிருக்கிறீர். கடைசியா நம்ம பாடி முடிக்க போறோம். மாறாமலே உடன் இருந்தீர். நீங்க சொல்லுங்க.
இதுவரைக்கும் மாறாமலே. எவ்வளவு நல்ல தேவன், நடத்தி வந்தி ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயம், என் வாழ்வின் ஆச்சரியமானவரே, என் வாழ்வின் அதிசயமான. வேதம் சொல்லுகிறது போல அவர் மாறாதவராய் இருக்கிறார். இருக்கிற இடத்துல முழங்கால் படியிடுவோம். இவ்வளவு நேரம் நாம் தேவனை ஆராதனை செஞ்சோம். நீங்களும் சலிக்காம ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்தினீங்க. 3 போதகர்கள் உங்களை ஆராதனையில் வழி நடத்தினாங்க. கடைசியா 2 கரங்களை உயர்த்தி நம்ம மத்தியில பாஸ்டர் அபியேசர் இருக்கிறாங்க. அவர்கள் சபையின் ஆசீர்வாதத்திற்காக ஜெபம் பண்ணுவாங்க, முன்பதாக வருவாங்க. 2 கரங்களை உயர்த்திங்க, அவங்கள ஜெபத்தில் நடத்துவாங்க. இந்த சபையின் ஆசீர்வாதத்திற்காக ஒரு சிறப்பான ஜெபத்தை அன்பு போதகர் பாஸ்டர் அபியேசர் அவர்கள் முன்பதாக வந்து செய்வாங்க. இயேசு அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். என் அன்பே, நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். நீரே என் வழி, நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் வழி, நீரே என் சத்தியம், நீரே என் ஜீவன் நன்றோ, நீரே என் ஜீவன். நீங்க மாத்திரம் பாட போறீங்க, சத்தத்தை உயர்த்தி. நாங்க யாரும் பாட போறதில்ல. அப்பா, இந்த சத்தம் பத்தாது, இன்னும் கொஞ்சம், இன்னும் கொஞ்சம். இவ்வளவு பேர் இருக்கிறீங்க, இன்னும் பத்தாது. ஓ இயேசு அப்பா, உம்மை பார்க்கிறேன். என் அன்பே, நான் உம்மை துதிக்கிறேன். இயேசு அப்பா, நான் உம்மை பார்க்கிறேன். ஜீவ நீரூற்று நீர்தானே, ஜீவ நீரூற்று நீர்தானே,
கிருபை இரக்கம் இந்த நல்ல பரலோக பிதாவே, நல்ல இந்த பகல் வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். வேதம் சொல்லி இருக்கிறது, கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இறுதியிலே களி கூர்ந்து மகிழ கடவோம் என்று சொன்ன வார்த்தையின்படி இந்த நாளில் கூடி வந்திருக்கிற ஆண்டவரே ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் கேட்க போறதான வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவீராக. ஏறெடுக்க போற ஜபங்கள் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றுவீராக. ஆண்டவரே, இன்றைக்கு வெறுமையாய் வந்தவர்கள் கடந்து போகும் பொழுது ஆண்டவரே நிறைவான ஆசீர்வாதத்தோடு வசனத்தின் தெளிவுள்ளவர்களாக, வார்த்தையை அனுபவித்தவர்களாக இந்த நாளில் கடந்து செல்லட்டுங்க. உள்ளத்திலே ஒரு பெரிய மாறுதலை உண்டாக்குவீராக. ஆண்டவரே, இன்றைக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற ஒவ்வொருக்கும் தேவனுடைய ஆசீர்வாதம் ஆண்டவரே கடந்து செல்ல வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வாதம் பலப்படுத்தும். இயேசுவிலே வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். சொல்லுங்க எல்லாரும், என் இயேசு ரொம்ப நல்லவர். உலகத்துல எல்லா மனுஷருக்கும் கொடுக்கப்பட்ட ஒரே நாமம் இயேசு. சொல்லப்படுகிற நாமம் எல்லாம் கொடுக்கப்படாத நாமங்கள், எல்லாம் டூப்ளிகேட். The real name இயேசுதான். இயேசு என்ற பெயர் அற்புதமாக தன்னில் உருவான பாலகனுக்கு என்ன பெயர் வைக்கலான்னு மரியம்மா அவங்க குடும்பத்தாரோட கலந்து பேசி தேர்ந்தெடுத்த பெயர் அல்ல. அல்லது யோசேப்பு என்ற மனைவிக்கு அற்புதமான ஒரு குழந்தை பிறக்க போகிறது, அதனால் என்ன பெயர் வைக்கலாம் என்று அவர் தன்னுடையவர்களோடு கலந்து பேசி தேர்ந்தெடுத்த பெயர் அல்ல. அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று பரலோகத்தில் இருந்து அறிவிக்கப்பட்டது. இயேசு என்ற பெயர் பூலோகத்தில் இருந்து அல்ல, தேவன் பரலோகத்தில் இருந்து அருளப்பட்ட நாமம். பூமியில மனுஷருக்குள்ள நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேற ஒரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அல்லேலூயா. இயேசு என்ற பெயரை ஒரு நாளைக்கு எத்தனை தடவை உங்கள் வாயில் உச்சரிப்பீர்கள்? ஆண்டவர் என்று சொல்லுகிறோம் இல்ல? ஆண்டவரே ஆண்டவரே ஜெபம் பண்ண ஆரம்பிச்சா ஆண்டவரே 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 ஆண்டரே 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 ஆண்டரேன்னு போகும். கத்தாவே 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 கத்தாவேன்னு போகும். ஆனா இயேசு என்ற நாமத்தில் தான் பேய்கள் ஓடும். இயேசு என்ற நாமத்தில் தான் பாவங்கள் நீங்கி ரட்சிப்பு உண்டாகும். இயேசு என்ற நாமத்தில் தான் நோய்கள் சுகமாகும். பெந்தெகோஸ்தேக்காரர்கள் பெரும்பாலும் இயேசுவின் நாமத்தை சொல்வதில்லை. சில மெயின்லைன் சர்ச்சஸ்ல இறைவன் கடவுள் அப்படி சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். பெந்தெகோஸ்தேக்காரர்கள் ஆண்டவர் என்று சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். இயேசு என்று எல்லார் வாயிலும் ஒரு நாளைக்கு பல முறை வார்த்தைக்கு வார்த்தை இயேசு என்ற வார்த்தை வரணும். ஜெபம் பண்ண ஆரம்பிச்சா பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மிடத்தில் வருகிறோம் என்று சொல்ல வேண்டும். நான் திருத்துவத்தில் ஆழமான நம்பிக்கை உள்ளவன். ஆகவே நாம் திருத்துவ தேவனை நாம் விசுவாசிக்கிறோம். ஆனால் நமக்கு கொடுக்கப்பட்ட நாமம் இயேசு. பிதாவாகிய தேவன் இயேசுவை தான் முன்னிறுத்துகிறார். பரிசுத்த ஆவியானவர் இயேசுவைத்தான் பேசுகிறார். ஏனென்றால் இயேசுதான் சகல மனுமக்களுக்காகவும் பாவங்களை தன்னில் ஏற்றுக்கொண்டு நமக்காக சிலுவையில அடிக்கப்பட்டு மரித்து உயிர்த்தெழுந்த அற்புதமான தேவன். இயேசு என்ற நாமத்தை நீங்க சொல்லிக்கிட்டே இருந்தா உங்களை சுத்தி ஒரு 10 கிலோமீட்டருக்கு பேயே இருக்காது. அல்லேலூயா. இப்ப இருக்குது, சர்ச்சுக்குள்ளே வந்துருது. பாஸ்டர் வீடுகள்ல, விசுவாசி வீடுகள்ல பிசாசு உள்ள வந்துடுறான். சண்டைகள் நடக்குது, என்ன வாக்குவாதங்கள் நடக்குது, இதெல்லாம் ரொம்ப நடக்குது. பிசாசு போய் தேவனுக்கு முன்பாக நின்றான். தேவபுத்திரர்கள்லாம் கூடியிருந்தாங்களாம். அவர்கள் நடுவில் போய் நின்னான் அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்போ ஆண்டவர் கேட்டாரு, நீ என் தாசனாகிய யோபுவின் மேல்
கண் வைத்தாயோ. அவர் முன்னே பார்த்துட்டார், அவன் வீட்டை சுத்தி சுத்தி வர்றத தேவன் முதல்ல பார்த்துட்டார். கள்ளப்பைய வந்திருக்கான், சுத்தி வளைச்செல்லாம் பேசாம, நீ யோபு மேல கண் வைத்தாயோ அப்படி கேட்கிறார். அவன் சொல்றான், நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், உள்ள நுழையவே முடியல. நீ தான் வேலி அடைச்சிட்டீர, கொஞ்சம் வேலியை ரிமூவ் பண்ணி என்னை கொஞ்சம் உள்ள அனுப்புவோம் அப்படின்னு அவன் கேட்குறான். நம்ம காரியத்தில் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அவனுக்கு திறந்த வாசல், நேராக மெயின் வாசலில் வருவான், பின்னால் வாசலில் வருவான். அடுப்பங்கரையில் கடுப்பாக சமையல் பண்ணிட்டு இருக்கிற பொண்டாட்டிக்கிட்ட போய் நிற்பான். நீ மட்டும் இப்படி அடுப்பில் வந்து கடுப்பாக வேலை நின்று சூடில் நிற்கிறிய, உன் புருஷன் பாரு அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான், அவன் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கான் பாரு. அவனுக்கு கொஞ்சம்னா உன்னை பற்றி கவலை இருக்கானுவான், உனக்கு கடுப்பு ஏறும், அப்படிலாம் ஏற்றி விடுவான். என்ன, இதுதான் எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வாழ்க்கையில் நடக்கிற ஒரு அம்சமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். அதெல்லாம் மாறணும். சாத்தான் வெளியே தான் நிற்கணும். பேதுரு தன்னுடைய நிருபத்தில் 1ஆம் நிருபம் என்று நினைக்கிறேன் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றித்தான் வரணும். சுத்தி தான் வரணும், உள்ள வரக்கூடாது, உள்ள வரவே கூடாது, சுத்தி தான் வரணும். பிசாசுடைய தூதர்கள் நிறைந்த, பேய்கள் நிறைந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம். எங்கேயும் அவனுடைய தூதர்கள் இருக்கிறார்கள். நாம் அதிலிருந்து காக்கப்படணும். நம்மை சுற்றி ஒரு வேலி இருக்க வேண்டும். நன்றாக கவனிக்கணும். என்னுடைய செயல்பாடுகள், என்னுடைய பேச்சு எப்படி இருக்கிறது, இது தேவனிடத்திலிருந்து வருகிறதா அல்லது பிசாசு எனக்கு சொல்லுகிற காரியமா அப்படின்னு யோசிக்கணும். இதிலிருந்து நம்ம தப்புறதுக்கு முதல்ல இயேசு கிறிஸ்து, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, அந்த இயேசு கிறிஸ்து என்ற அந்த நாமத்தை நீங்க இயேசு என்று சொல்லுகிற அந்த காரியத்தை இன்னையிலிருந்து ஆரம்பிச்சிருங்க. உட்கார்ந்தா இயேசுவே ஸ்தோத்திரம், எழுந்தா இயேசுவே ஸ்தோத்திரம், வெறும் ஸ்தோத்திரம் இல்லை, இயேசுவே ஸ்தோத்திரம். அப்பா 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 அப்பான்னு ஜெபம் பண்ணுவாங்க. என்ன, அப்பா அப்பா, ஏசு அப்பான்னு சொல்லம்மா. என்னது, அப்பா அப்பா ஏசப்பான்னு சொன்னா என்ன கேட்டு போயிருவீங்க? அந்த பேரை சொல்ல விட மாட்டேங்கிறான் பாருங்க பிசாசு. ஏன்னா அவன் பயப்படுற ஒரே பெயர் இயேசுதான். தெரியுமா உங்களுக்கு? அவன் பயப்படுகிற ஒரே பெயர், சொல்லுங்க எல்லாரும், அவன் பயப்படுகிற ஒரே பெயர். சொல்லாதவங்க என்ன சொல்றீங்க? வேற பேரும் இருக்கும் அப்படின்றீங்களா? என்ன, எல்லாம் சொல்லுங்க, இயேசுவே நல்லவர். சொல்லாதவங்க கிட்ட பிசாசு ரொம்ப வருவான். இங்கேயும் வருவான், நீ வெளியே போனாலும் வருவான், வீட்டுக்குள்ள போனீங்கன்னா நச்சிருவான் அவன். சொல்லிடணும், குழந்தைகளும் சொல்லணும். என்ன, என் இயேசு நல்லவர், என் இயேசு மிகவும் நல்லவர். எல்லாரும் சொன்னா இந்த ஓடு பேந்து விழுந்துருமே. நல்ல சத்தமா சொல்லுங்க, என் இயேசு மிகவும் நல்லவர், என் இயேசு ரொம்ப நல்லவர். இதுதான் இன்னைக்கு செய்திங்க. இவ்வளவு வல்லமையான பெயர் நமக்கு தரிக்கப்பட்டிருக்கதா. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள். உங்களை என்னன்னு சொல்றாங்க? கிறிஸ்தவர்கள் அப்படி சொல்றாங்கல்ல, கிறிஸ்தவர்கள் அப்படி சொல்றாங்க. ஏன்னா சீஷர்களுக்கு முதல் அந்தியோகியாவில் கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை சூட்டினாங்களாம். அதனால் நமக்கு அரசாங்கமும் நம்ம சூழ இருக்கிறவங்களும் நமக்கு சூட்டி இருக்கிற பெயர் கிறிஸ்தவர்கள், இயேசு கிறிஸ்துவின் உடையவர்கள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. எல்லாம் ரொம்ப நேரம் உட்காந்துட்டீங்களோ? கொஞ்சம் எழும்புங்க பாப்போம். ஸ்தோத்திரம். இப்ப பாருங்க, கொஞ்சம் அப்படின்னு காட்டுறதுக்கு
செய்கை எப்படி காட்டுவீங்க? கொஞ்சம்னா, அல்லது என்ன செய்ய, எனக்கு கொஞ்சம் போதும். என்னது? எனக்கு சாப்பாடு கொஞ்சம் போதும் அப்படின்னு. கொஞ்சம் கொஞ்சம்னா இப்படி. என்ன பாருங்க எல்லாரும், கொஞ்சம்னா இப்படி. ரொம்பனா ரொம்பனா அதுவும் இப்படித்தானா? ரொம்பனா இப்படி. ஹல்லேலூயா. என் இயேசு ரொம்ப நல்லவர். ஆக்ஷனோட சொல்ல போறோம். நான் கிட்டத்தட்ட 35 வருஷமா 38 வருஷமா FGVBS மெட்டீரியல் எழுதுற ஆளு, அதுக்கு பாட்டு எழுதுற ஆளு. FGVBS பூரண சுவிசேஷ விடுமுறை வேதாகம பள்ளி நீண்ட நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது. அதனால எனக்கு ஆக்ஷன்லாம் தெரியும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் செய்யணும். பாஸ்டர் மனைவிமார் செய்யணும், பாஸ்டர் அம்மாமார் செய்யணும், பாஸ்டருங்க செய்யணும், எல்லாரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லுங்க, என் இயேசு ரொம்ப நல்லவர். சிலெல்லாம் செய்யலையே, வெக்கமா இருக்கா? வெக்கமாவா இருக்கு? நான் இது செய்யலைன்னா பிரசங்கத்துக்குள்ளே போக மாட்டேன். எல்லாம் சொல்லுங்க, என் இயேசு ரொம்ப நல்லவர். வேகமா சொல்ல போறோம். என் இயேசு ரொம்ப நல்லவர். என் இயேசு ரொம்ப நல்லவர். என் இயேசு ரொம்ப நல்லவர். நீங்களே சொல்லுங்க, என் இயேசு. ஹல்லேலூயா. காலையில் எழுந்த உடனே எக்ஸசைஸ் செய்யறதுக்கு பதிலா அம்மா மாதிரிலாம் படுக்கிருந்து எழுந்த உடனே என் இயேசு ரொம்ப, என் இயேசு ரொம்ப நல்லவர் ஒரு 10 தடவை செய்து பாரு. நல்லா உடம்பெல்லாம் சும்மா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். தொப்பெல்லாம் கரைஞ்சிரும். ஹல்லேலூயா. பேய் ஓடிரும். அதான் பேய் ஓடிரும். வீட்டுக்குள்ள இருக்கிற பேய் ஓடிரும். இயேசு என்ற பெயரை பாடாத பாட்டை போடவே போடாதீங்க, பாடவும் பாடாதீங்க. என்ன? உமக்கே 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 நீரே முடிச்சிருவாங்க. அந்த உமக்கே யாரு அதை சொல்ல மாட்டாங்க. என்னையா? என் நண்பனுடைய மகன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதாவது நாகர்கோவில்ல எனக்கு ரொம்ப வேண்டிய வல்லமையான ஒரு போதகர் ஜாய்சன். அவருடைய பிள்ளைகள் அவரை விட வல்லமையா ஊழியம் செய்றாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள. இப்போ நல்ல பாடல்கள் ஏற்றுவது, ஆராதனை நடத்துவதெல்லாம் ரொம்ப கர்த்தர் அவங்கள வல்லமையா பயன்படுத்துறார். இன்னும் வல்லமையா பயன்படுத்தணும். சர்ச் ஆஃப் காட் ஆனுவல் கான்ஃபரன்ஸ், தமிழ்நாடு ஆனுவல் கான்ஃபரன்ஸ்ல என்ன பிரசங்கிக்க கூப்பிட்டிருந்தார்கள். பாஸ்டர் ஜான் சாம் ஜாய்சனை பாட்டு நடத்த, ஆராதனை நடத்த கூப்பிட்டிருந்தாங்க. அப்ப அவர் ஒரு பாட்டு பாடினார். என்ன பாட்டா இருக்குன்னு நினைக்கீங்க? அழகான கண்கள். ரைட். அழகான கண்கள். அப்போதும் கடைசி வரைக்கும் பாட்டு முடிகிற வரைக்கும் கவனமா கவனிச்சேன். ஆராதனை முடிச்சுட்டு என் பக்கத்துல உட்கார்ந்தாரு. ஏன்பா அது யாருடைய கண்ணுன்னு நீ சொல்லவே இல்லையப்பா. அந்த பாட்டை எடுத்து, சரி அதெல்லாம் வேண்டாம், யாருக்கும் பாடலாம். அதுல இயேசுவின் கண்கள்னு நீ ஏன் சொல்லல? அப்ப அவர் சொன்னாரு, இந்த பாட்டை கேட்டு ரொம்ப பிரமாதமா இருக்குன்னு தான் அநேக போதகர்கள் சொன்னாங்க. ஆனா இது மாதிரி ஒருத்தரும் சொல்லல பாஸ்டர். நீங்க சொல்றது கரெக்டு, நான் தப்பு பண்ணிட்டேன். அது இயேசுவின் கண்கள். நிறைய பேருக்கு, நிறைய பெண்களுக்கு அழகான கண்கள் இருக்குது, நிறைய ஆண்களுக்கு அழகான கண்கள் இருக்குது, தாடியோட சேர்ந்து அழகான கண்கள் இருக்குது. ஆனா இயேசுவின் கண்களுக்கு கோபுரம். அவர் அழகுள்ளவர். ஸ்தோத்திரம். அப்ப அவர் சொன்னாரு, இனி இயேசு என்ற நாமத்தை நான் உச்சரிக்காத பாட்டு கட்டவே மாட்டேன்னு சொல்லி
அதுக்கப்புறம் கட்டுற பாட்டெல்லாம் எனக்கு முதல்ல அனுப்புவார். ஓகே சொல்லி அனுப்புவேன். ரொம்ப சந்தோஷப்படுவார். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா பாட்டு பாடும்போது தேவனே உமக்கே நீரே அப்படியே முடியுது பாருங்க, அதில் இயேசுவை நுழைச்சிருங்க. தேவனே இயேசுவே, நீரே இயேசுவே அப்படின்னு போட்டுருங்க. எங்கள் ஆட்களுக்கு சொல்லவே வேண்டாம். எங்கள் சர்ச்சில் அப்படி பாட்டு வந்துச்சுன்னா, நல்லா இருந்துச்சுன்னா அதில் இயேசுவை வச்சு தான் பாடுவாங்க. அப்படி இயேசுவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். நம்மெல்லாம் கிறிஸ்தவர்கள் சொல்லப்பட வேண்டாத நாமங்களை இந்த ஆடி மாசத்துல, இந்த ஆடி மாதத்துல என்ன பூமியே அதிர்ற மாதிரி எல்லாம் சொல்லப்பட வேண்டாத நாமங்களை சொல்லி அறுக்கழிக்கிற இந்த நாட்டில் சொல்லப்பட வேண்டிய நாமத்தை பொத்தி வச்சிருக்கிறீங்களே, அடக்கி வச்சிருக்கீங்களே. உன் வாய் விரிவாத்தர எதுக்கு? இயேசு என்று சொல்வதற்கு. நான் பேசிக்கிட்டு இருக்கும்போதே உங்க வாயில் இயேசு இயேசு என்று நீங்க சொல்ல ஆரம்பித்திருக்கணும். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். நாங்கள் இயேசுவின் ஊழியக்காரர்கள். ஹல்லேலூயா. இயேசுவின் ஊழியக்காரர்கள். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசு நல்லவர், இயேசு சுகமளிக்கிறவர், இயேசு அன்புள்ளவர், இயேசு என் மேல் கரிசனை உள்ளவர். இயேசு எல்லாம் இயேசு, எனக்கு எல்லாம் இயேசு. ஆமென். நிச்சயமா உங்க வீடுகள்ல பெரிய அற்புதங்கள் நடக்க போகுது. உட்காருங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் நினைக்கிறேன் தம்பி சீக்கிரமா ஒரு நல்ல ஏர் கண்டிஷன் சர்ச் கட்டிடுவார்னு நினைக்கிறேன். என்ன ஜெபம் பண்ணா நடக்கும். தரிசனம் திட்டங்கள் கொடுக்கிறவர் கர்த்தர். அதை செய்ய விசுவாசத்தோடு இறங்கிட்டா நிச்சயமா நாம செய்து முடிச்சிட முடியும். நான் நிறைய ஆலயங்கள் கட்டி இருக்கிறேன். நிறைய சபைகள் ஆரம்பிக்க ஆண்டவர் இயேசு அனுக்கிரகம் செய்தார். இயேசு கிறிஸ்துவின் புண்ணியத்தாலே எனக்கு இந்த ஊழியங்கள் சபைகள் ஆரம்பிப்பது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி சென்னையில் 2 மிகப்பெரிய ஆலயத்தை கட்டினேன். ஆண்டவர் அதுக்கு அனுக்கிரகம், இயேசுநாதர் அதுக்கு வேண்டிய அனுக்கிரகங்களை எனக்கு செய்தார். விசுவாசிகளை ஆண்டவர் தியாகமாய் கொடுக்க வைத்தார். அந்த தேவைகளை எல்லாம் ஆண்டவர் சந்தித்தார். அதாவது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருக்காக ஒன்றை செய்ய நாம் முற்படும் போது அவர் எந்த வழியிலாவது நமக்கு அவர் உதவி செய்கிறார், உதவி செய்வார். ஸ்தோத்திரம். அப்படி உதவி செய்து மிகப்பெரிய ஆலயங்களை கட்ட கர்த்தர் உதவி செய்தார். பெரம்பூர்ல ஒரு பெரிய ஆலயம் இருக்கிறது, கல்வாரி அசெம்பிளி ஆஃப் காட் சபை. அதில் கிட்டத்தட்ட 2500 பேர் அதில் கூடுகிறார்கள். 3 ஆராதனைகள் நடக்கிறது. மேக்சிமம் ஏரியாவில் சர்ச் கட்டிட்டோம். அதுக்கு பிற்பாடு வில்லிவாக்கத்தில் ஐசிஎஃப் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இடம் வாங்கி மிகப்பெரிய ஒரு ஆலயத்தை கட்ட கர்த்தர் உதவி செய்தார் ஆண்டவர் இயேசு. அதிலும் கிட்டத்தட்ட 3000 பேர் கலந்து கொள்ளுகிறார்கள். 2ஐயும் என்னுடைய மகன்கள் பார்க்கிறான். மூத்த மகன் ஜொசையா பெரம்பூர் சபையையும், 3வது மகன் ஜெக்கோனையா அவன் வெள்ளிவாக்கம் சபையையும் பார்க்கிறார். இப்போ ஒரு புது சபை பெருசாக கட்டணும்னு ஆண்டவர் தரிசனம் கொடுத்தார். அதுக்காக ரொம்ப நாளாக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். சென்னையில் மெட்ரோபாலிட்டன் கார்பரேஷன் எல்லைக்குள்ளே 3.5 ஏக்கர் நிலம் வாங்க கர்த்தர் உதவி செய்தார். அதில் 18,000 சதுர அடிகள் பரப்பு கொண்ட ஒரு பெரிய ஆலயத்தை கட்ட கர்த்தர் உதவி செய்தார். அங்கே ஒரு ரிட்ரீட் சென்டர் கட்டுறதுக்கு எல்லாம் ஒழுங்கு பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதுக்கு பிற்பாடு உங்களுக்கு அறிவிப்பேன்.
கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நானும் என்னுடைய கடைசி மகன் ஜானத்தான், அவருக்கு 33 வயது, அவரும் நானும் சேர்ந்து என்னோட சேர்ந்து அந்த ஊழியத்தை நாங்கள் செய்கிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. எல்லா சபைகளும் அப்படி வளரணும். நான் தம்பி சொன்னாங்க எவ்வளோ இடம் அப்படின்னு, 1.5 ஏக்கர். நாங்கள் வாங்கினீங்க ஒரு 5 ஏக்கர் வாங்கலாம்ல அப்படின்னா, அந்த நாட்கள்லாம் இந்த பணத்துக்கே எவ்வளவோ சங்கடம் இருந்ததுல இதையாவது வாங்கினாங்களே. இது கூட வாங்காதவங்க நிறைய பேர் இருக்காங்களே, 50 வருஷமா ஊழியம் செய்கிறவங்க. ஆண்டவர் இயேசுவுக்கு மகிமை உண்டாவதாக. அப்படி இந்த ஊழியத்தை கர்த்தர் ஆரம்பித்து செய்து வருவதுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் பாஸ்டர் ஐக்கியத்தை பற்றி சொன்னார் அவர், எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. என்ன ஐக்கியம் அது? சர்வன்ட் லீடர்ஸ், என்ன வேலைக்கார தலைவர்கள். குட். அப்படியே இருங்க கடைசி வரைக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். வசனம் ரொம்ப முக்கியம்னு சொல்றீங்க, சத்தியம் ரொம்ப முக்கியம். எங்களுடைய பிதாக்கள் பின்பற்றின அந்த வழிமுறைகள் ரொம்ப முக்கியம். இப்போ உள்ள நூதன போதனைகளுக்கும் நூதன அபியாசங்களுக்கும் நூதன ஆராதனை முறைகளுக்கும் இடம் கொடுப்பதில்லை என்று சொல்லுகிறீர்கள். அதுவிதமாகவே நிறைய பேர் எழும்ப கர்த்தர் உதவி செய்வாராக. ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு நாள் மத்தியானம் கிட்டத்தட்ட ஒரு 1 மணி இருக்கும், எனக்கு அரசாங்கத்தில் இருந்து ஒரு கால் வந்தது, ஃபோன் கால். ஒரு எம்எல்ஏ கூப்பிட்டார். அவர் கூப்பிட்டு சொன்னார், பாஸ்டர் உங்களை இந்த மைனாரிட்டி கமிஷன் போர்டு மெம்பரா உங்களை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு சொன்னார். அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், ஐயோ உங்கள் அரசியலுக்கும் எனக்கும் என்னையா சம்பந்தம்? நாங்கள் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறவங்க, இதில் என்ன நீங்கள் இதில் தெரிந்தெடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த கூட்டத்துக்கு வா இந்த கூட்டத்துக்கு வா அப்படின்னு கூப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்டேன். அப்போ அவர் சொன்னார், அரசியலுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லைன்னாரு. சரி அப்படின்னா நடத்துங்க அப்படின்னு சொன்னப்போ என்ன ஒரு மெம்பராக, அதாவது ஒவ்வொரு மதத்துக்கும் ஒவ்வொரு மெம்பர், சீக்கிய மதத்துக்கு ஒருவர், புத்த மதத்துக்கு ஒருவர், ஜைன மதத்துக்கு ஒருவர், இஸ்லாமியருக்கு ஒருவர், கிறிஸ்தவர்களுக்கு, பெந்தேகோஸ்தே அனைத்து பெந்தேகோஸ்தே சபைகளுக்கும் நான் அவர் அரசாங்கத்துக்கு ரெப்ரசன்ட் பண்ணுகிறேன். அதனுடைய சேர்மன் ஃபாதர் ஜோ அருண். அவர் லயலா காலேஜினுடைய சேர்மேன். அவரிடத்துல நான் பேசி கொண்டிருந்தேன். பக்கா தமிழன், வடார்காட்டில் பிறந்தவர். அவரோடு நான் பேசி கொண்டிருந்தேன். நல்ல பக்தி உள்ள மனுஷன். அவர் என்கிட்ட கேட்டுக்கொண்டார், பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. நாங்கள் 3 கிறிஸ்தவங்க இருக்கிறோம். ஒருத்தர் ஹாமில்டன், அவர் சிஎஸ்ஐ இந்த மெயின்லைன் சர்ச்சஸ்க்கு ரெப்ரசன்ட் பண்ணுறார். அதுக்கு பிற்பாடு ஃபாதர் ஜோ அருண், அடுத்து நான் 3 பேர் இருக்கிறோம். அப்போ அவர் சொன்னார், நம்ம 3 பேர் இருக்கிறோம், நிச்சயமாக இந்த மைனாரிட்டி கமிஷன் ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படி என்று அவர்கள் சொன்னார்கள். அடிக்கடி அவர் என்னிடத்தில் சொன்னார், தயவுசெய்து பாஸ்டர் எனக்காக ஜெபம் பண்ணுங்கள், எனக்காக ஜெபம் பண்ணுங்கள்னு சொன்னார். ஒரு நல்ல ஒரு அமைப்பு உண்டாக இருக்கிறது. பார்க்கலாம் சபையில் யார் கல் விடுறான்னு பார்ப்போம். சபையில் ஊழியம் செய்யாதேன்னு எவன் கலட்டா பண்ணுறான்னு கொஞ்சம் பார்த்துருவோமே. அவர்கள் சொன்னார்கள், எந்த டிஜிபி ஆனாலும் சரி, கலெக்டர் ஆனாலும் சரி, வித்தவுட் ப்ரீ அப்பாயின்மெண்ட் நீங்கள் போய் நேராக பார்க்கலாம். எந்த பிரச்சனைக்கும் நீங்கள் எடுத்துகிட்டு போனால் அவங்க உடனே அதுக்கு உத்தரவாதம் பண்ணி செயல்பட வேண்டும். அதனால் இது ஒரு நல்ல பவர்ஃபுல் போஸ்ட்டு அப்படின்னு சொன்னாங்க. பார்க்கலாமே, ஊழியத்து நடுவில் அப்படியும் கொஞ்சம் செயல்படுவோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருக்கே மகிமை உண்டாவது. எல்லாரும் வளரணும், எல்லா சபைகளும் பெருகணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு ஒரு சத்தியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மிக துரிதமாக நான் அதை உங்களுக்கு அறிவிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் 29ஆம் சங்கீதம் 11ஆம் வசனம், உங்களுக்கெல்லாம் தெரிந்த வசனம் தான். சங்கீதம் 29:11, கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார், கர்த்தர் தமது ஜனத்துக்கு சமாதானம் அருளி
அவர்களை ஆசீர்வதிப்பார். இதுல கர்த்தர் தமது ஜனத்துக்கு பலன் கொடுப்பார். எல்லாரும் நல்லா கவனிங்க. கிறிஸ்தவர்கள் பலசாலிகளாக இருக்க வேண்டும். கிறிஸ்தவர்கள் பயங்காளிகளாக இருக்கக்கூடாது. கிறிஸ்தவர்கள் முதுகு காட்டுகிறவர்களாக இருக்கக்கூடாது. பேதுருவை பிடித்து சிலுவையில் அறைய போனப்போ பேதுரு சொன்னாராம், என்னை இயேசுநாதர் மாதிரி சிலுவையில் அறையாதீங்க, தலையை கீழே வச்சு காலை மேலே வச்சு என்னை சிலுவையில் அறையுங்கன்னு ஒப்பு கொடுத்தார். வீரியமாய் இந்த பவுல் தன்னை சிரச்சேதம் பண்ணுவதற்கு ஒப்பு கொடுத்தார். கழுத்தில் கத்தி வர்ற வரைக்கும் அவர் சுவிசேஷம் சொன்னார். இயேசு என்றுதான் சொன்னார் அவர். அதாவது இயேசு கிறிஸ்துவின் ஊழியர்களுக்கு, பிள்ளைகளுக்கு எதிராக செயல்பட்டு கொண்டிருந்த சவுல் தமஸ்குவில் இருக்கிற கிறிஸ்தவர்களை பிடித்து கட்டி துன்புறுத்துவதற்காக ஆசாரியரிடத்தில் அதிகாரம் பெற்றுக்கொண்டு அவர் தமஸ்கு நோக்கி குதிரையிலே பயணம் செய்து கொண்டிருக்கும் போது மத்தியான நேரத்தில் சடுதி ஒளியாய் அவரை தேவன் சந்திக்க, அவர் கீழே விழ அவரை நோக்கி கேட்கப்பட்டது, நீ என்னை ஏன் துன்பப்படுத்துகிறாய் என்று கேட்கப்பட்டது. அப்பொழுது உடனே கீழே விழுந்தவன் கேட்டான், ஆண்டவரே நீர் யார் என்று கேட்டான். ஆண்டவரே நீர் யார் என்று கேட்டான். உடனே அவனுக்கு வந்த பதில் என்ன தெரியுமா? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. அந்த இயேசு என்ற வார்த்தை அசீரிய ரீதியில அவன் காதுகளில் தொனித்ததும் அந்த இயேசு என்ற நாமம் அவனுடைய செவி வழியாக அவனுடைய உள்ளத்துக்குள் போனது. அதற்கு பிற்பாடு தமஸ்குல அவனை அனனியா சந்தித்தார். அவன் அபிஷேகம் பெற்றான். அவனுடைய கண்கள் பார்வை கிடைத்தது. உடனடியாக மாம்சத்தோடு இரத்தத்தோடு ஆலோசனை பண்ணாமல் இயேசுவே கிறிஸ்து, இயேசுவே ஆண்டவர், இயேசுவே தேவன் என்று பிரசங்கிக்க அவர் புறப்பட்டு விட்டார். எதை பற்றியும் அவர் பயப்படவில்லை. கிறிஸ்தவர்களை பிடித்து துன்புறுத்த வந்தவன் கிறிஸ்தவனாக மாறி ஊழியக்காரனாக இருக்கிறான் என்று அவனவர்கள் அவனுக்கு விரோதமாக செயல்பட்ட போதிலும் கொஞ்சம் கூட அஞ்சாமல் அவன் ஒவ்வொரு நிருபம் எழுதும் போதும் சொல்லுகிறான், இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன். பவுல் எழுதின நிருபங்கள் ஒவ்வொன்றையும் தலைப்பை வாசித்து பாருங்கள். அதில் அவர் தன்னை இப்படித்தான் அறிமுகப்படுத்துகிறார், இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன், இயேசு கிறிஸ்துவின் ஊழியக்காரன், அப்படித்தான் சொல்லுகிறார். நம்ம ஆட்கள் எழுதுனா என்ன சொல்லுவாங்க? ஆண்டவருடைய ஊழியக்காரன், அப்படித்தான் எழுதுவாங்க. ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பாராக, ஆண்டவர், அப்படித்தான் சொல்லுவாங்க. கடைசி நேரத்தில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்துக்காக தன் உயிரை கொடுத்தவர் வைராக்கியமான ஊழியக்காரன். அப்படிப்பட்ட பலசாலிகளாக இருக்க வேண்டும். வாரந்தோறும் சுவிசேஷம் அறிவிக்க எங்களுடைய சபையில் இருந்து 5 குழுக்கள் ஏரியாக்களுக்கு போகிறார்கள். தெருவில் நின்று பிரசங்கம் பண்ணுகிறார்கள், அல்லது ஒரு வீடை மையமாக வைத்து சாலையில ஒரு கூட்டம் போட்டு விடுகிறார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர்களுக்கு சொல்லி இருக்கிறேன், யாராவது உங்களை பார்த்து சுவிசேஷம் அறிவிக்கிற வந்திருக்கிற நீங்கள் யாரை கேட்டு வந்தீர்கள் என்றால் அவனை கேளுங்க. யாரை கேட்கணும்னு கேளுங்க. யாரை கேட்கணும்? நாங்க இது மக்கள் ஆட்சி நடக்கிற இது இடம், பேச்சுரிமை உள்ள ஒரு நாடு. ஆனால் நாங்கள் பேசுவோம். அதை தடுக்க உனக்கு வகை இல்லை. அப்படியே மீறி உங்களை அடிச்சிட்டான்னு வச்சுக்கிடுங்களேன், ஐயோ அதுக்கு பிற்பாடு ஆண்டவருக்கு ரொம்ப செல்ல பிள்ளையா மாறிடுவீங்க. நீங்க ஆண்டவருக்காக ஒரு அடி வாங்க வாய்ப்பு கிடைச்சா வாங்கிடுங்க. இல்ல அப்படியே மறைச்சு வச்சிருந்த கத்தி எடுத்து சதக்குன்னு குத்திட்டான், செத்துட்டீங்கன்னு வச்சுங்க, நேரா இவன் நம்ம ஸ்தேவான் போன மாதிரி அவருடைய வலது பரிசத்துக்கே போயிடலாம். உலகத்துல வாழ்ந்து சாதிக்கிறத விட செத்து சாதிக்கிறதே ரொம்ப பெரிய விஷயம். தோமா எப்போவோ மரித்தார் இரத்த சாட்சியாக. இன்றைக்கு வரைக்கும் நாம் அதை பெருமையாய் பேசுகிறோமே, பெருமையா பேசுகிறோம். நான் இந்த எதிர் பக்கத்துக்கே போகல. பாஸ்டர்கள் இந்த வைராக்கியம் இல்லாமல் உலகத்தின் ஆசை இச்சைகளுக்கும் பணங்களுக்கும் பொருளுக்கும் மாம்ச இச்சைக்கும் தங்களை ஒப்பு கொடுத்து அதனால் தேவனுடைய நாமத்தை தூஷிக்கிறவர்களை நிறைய மாய்மாலக்காரர்கள் இருக்கிறார்கள். இல்லை, இயேசு கிறிஸ்துவுக்காக உண்மையான வைராக்கியம் உள்ள ஊழியர்களாக நாம் இருக்க வேண்டும்.
கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சின்ன தவறுக்கு கூட நாம் நம்மை ஒப்பு கொடுக்க கூடாது. பாவத்தோடு எதிர்த்து நின்று போராடி ஜெயிக்கிற பலம் வேண்டும். கர்த்தர் தமது ஜனங்களுக்கு பலன் கொடுப்பார். எல்லாம் சொல்லுங்க. 1967 வருடம் மார்ச் மாதம் 31ஆம் தேதி எனக்கு 19 வயதா இருக்கும்போது இந்த ஊழியத்துக்கு என்னை கர்த்தர் அழைத்தார். 57 ஆண்டுகளுக்கு முந்தி. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் கிராமத்துல என்னை கொண்டு போய் விட்டுட்டாங்க. ஒரு ஓலை குடிசை, பனை ஓலையில கட்டின ஒரு சின்ன குடிசை, ஒரு சின்ன குடிசை. அதுக்கு வாசலுடைய உயரம் 3 அடி தான், நான் 6 அடி. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் உள்ள போறது வெளியே போறது இருக்கும். அவ்வளவு கஷ்டம் இருந்துச்சு. இல்லை, காலையில் எழுந்தவுடனே ஒரு ஜோல்னா பைய போட்டுக்கிட்டு அதுக்குள்ள ட்ராக்ஸு காஸ்பல் புக்கு போட்டுக்கிட்டு கிராமமாக நடப்பேன். கிராமத்துக்குள்ள போன உடனே ஒளிஞ்சிருக்கிற பேய்கள் எல்லாம் ஆட ஆரம்பிச்சிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நிறைய பிசாசுகள், எங்க போனாலும் பிசாசுகள், ஆம்பளை பொம்பளை எல்லாம் அலக்கழிச்சு ஆடுறத பார்த்தா கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அதுக்காக பிரத்யேகமா ஜெபம் இல்லை. நம்ம பாட்டுக்கு நம்ம ஊழியத்தை செய்துட்டே இருந்தா ஆட்டோமேட்டிக்கா அந்த பேய்கள் எல்லாம் ஓடிடும். கர்த்தர் நல்லவர், இயேசு வல்லவர். தைரியமா இருக்கணும். எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லணும், பயப்படக்கூடாது. சுவிசேஷம் சொல்ல வெக்கமா இருக்குது, எப்படி இயேசுவை சொல்றது அப்படின்னா, உனக்கு இன்னைக்கு அவர் பலன் கொடுக்க போறார். எல்லா கிறிஸ்தவன் வாயிலும் சுவிசேஷம் இருக்க வேண்டும். சுவிசேஷம் சொல்லாதவர்கள் கிறிஸ்தவர்களாகவே இருக்க முடியாது, இல்லையா? நான் சுவிசேஷத்தை பிரசங்கியாமல் போனால் எனக்கு, சத்தமா சொல்லுங்களேன், யாருக்கு? உனக்கா? யாருக்கு சொல்லுங்க? சுவிசேஷம் சொல்லாதவங்களுக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கும் என்கிட்ட யாராவது மாட்டிக்கிட்டாங்கன்னா நான் விடுறதில்லை. மாட்டிக்கிட்டான்னா என்ன? வலியை பிடிச்சி இழுத்துறது, சுவிசேஷத்தை சொல்றது. சுவிசேஷம் சொல்லணும். நீங்க எல்லாம் பயப்படக்கூடாது, வெக்கப்படக்கூடாது. கூட படிக்கிற பிள்ளைகளுக்கு சொல்லணும், அக்கம் பக்கத்தில் இருக்கிற குடியிருப்பு மக்களுக்கு சொல்லணும், கூட வேலை செய்யறவங்களுக்கு சொல்லணும், இயேசுவை சொல்லணும். எனக்கு சொல்ல முடியல, ஏன்னா பலன் இல்லை. இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தர் உனக்கு பலன் கொடுப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த பவுல் பிலிப்பியருக்கு எழுதும் போது ஒரு வசனம் சொல்லுகிறார். அது 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தில் அதுல ஒரு பகுதியை பாருங்கள். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய என் இயேசு என்னை பலப்படுத்தினாள். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே, இயேசு கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. எல்லாரும் சொல்லுங்க, வாய் திறந்து. என்னை சொல்லுங்க. என்னை பலப்படுத்துகிற ஒரு தெய்வம் இருக்கிறார், அவர் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அந்த பலனை பெறுவதற்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? 2-3 குறிப்புகளை உங்களுக்கு வேகமாக சொல்லி நம்ம தொடர்ந்துள்ள காரியங்களை செய்ய போகிறோம். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு விசேஷம் இல்லையா? அந்த விசேஷமா கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். இந்த சுதந்திர தினத்தன்றைக்கு நாட்டுக்கு தான் சுதந்திரம் கிடைச்சது, ஆனா ஒரு மனுஷனுக்கும் சுதந்திரமே கிடைக்கல. அந்த சுதந்திரம் நம்ம கையில கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, இல்லையா? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலேயும் நாகும் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்திலேயும் அதை எடுத்து புதிய ஏற்பாட்டிலையும் சொல்லி இருக்கிறார்கள். அதுல என்ன சொல்லி இருக்குன்னா, சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து இயேசு விடுவிக்கிறார் என்று பிரசங்கிக்கிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலையின் மேல் எவ்வளவு அழகா இருக்கிறது சொல்றார். சோத்திரம். நல்ல கவனிச்சுக்கிடுங்க. சுவிசேஷம் சொல்லுகிறவர்களுடைய பாதங்கள். நான் 110 கிராமங்களுக்கு நடந்தே போயிருக்கிறேன். நான் இந்த வசனத்தை எனக்கு ஆதாரமாக வைத்து என் பாதங்களை, எத்தனை முள்ளு குத்துச்சு, எத்தனை கல்லு காலில் குத்துச்சு, அதெல்லாம் மீறி இந்த சுவிசேஷத்தை சொல்றதுக்காக நடந்த கால்கள். விசுவாசிகளே,
உங்கள் வீட்டிலிருந்து உங்கள் நண்பர்கள், சிநேகிதர்கள், உங்கள் உறவினர்கள், உங்களுக்கு அறிமுகமானவர்கள் வீட்டுக்கு கதை பேச போவாதீங்க. சுவிசேஷம் சொல்றதுக்குன்னு ஜெபம் பண்ணிட்டு உங்க வீட்டை விட்டு புறப்பட்டு போங்க. அது சுவிசேஷத்தை சொல்லுகிற சுவிசேஷகனுடைய கால்களாக மாறும். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. 1 தீமோத்தேயு 1:12 என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. எல்லாரும் சொல்லுங்க, என்னை பலப்படுத்துகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. என்னை பலப்படுத்துகிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. நிறைய சாப்பிட்றதுக்கு பலப்படுத்துறது இல்லை. ஏன்னா உட்காந்து நிறைய சாப்பிட்டு உடம்பு தான் பெருத்து போச்சு, எழும்ப முடியல, அப்படியெல்லாம் வரும், பலவீனம் வரும். ஆனால் இது என்னன்னா, என்னை உண்மையான ஊழியன் என்று என்னை ஆக்குவதற்கு அறிந்து எனக்கு அவர் பலன் ஏன் கொடுத்தான்னா, இவனுக்கு பலன் கொடுத்தா இவன் உண்மையா ஊழியம் செய்வான்னு சொல்லி கர்த்தர் அவனுக்கு பலன் கொடுக்கிறாராம். விசுவாசிகளை கவனிங்கள். உங்களுக்கு வயசு 70 இருக்கலாம், அல்லது எனக்கு 77, நீங்க 70 இருக்கலாம், அல்லது 60+ இருக்கலாம், 50+ இருக்கலாம். உங்களுடைய வயது நிமித்தம் பலவீனம் என்று சொல்லலாம். சுவிசேஷத்திற்காக உங்கள் கால்கள் நடக்க ஆரம்பித்தால் உள்ளங்காலில் இருந்து உச்சந்தலை வரை இயேசுவின் பலன் வல்லமை உங்களில் இறங்கும். 2009 வருடம் மே மாதம் 28ஆம் தேதி திடீர்னு விடிய கால 4:05 மணிக்கு என் மனைவியை தேவன் அழைத்து கொண்டார். அது ஒரு பயங்கரமான நேரம். அதுக்கு பிற்பாடு எல்லாரும் என்னை பார்த்து சொன்னாங்க, நான் அப்பவே 42 வருஷத்துக்கு மேல ஊழியத்தை முடிச்சிட்டேன். அப்ப எல்லாரும் சொன்னாங்க, பாஸ்டர் நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அது எனக்கு நல்லதான் இருந்துச்சு. ரெஸ்ட் எடுத்துக்கிடுங்க, நம்ம தான் ஏகப்பட்ட ஊழியம் செய்துட்டோமே, ரெஸ்ட் எடுத்துக்கிடுங்க. ஒரு பையன் 2வது மகன் அமெரிக்காவில் இருக்கிறான். என்ன, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் சொன்னா, அப்பா என்கிட்ட வந்துருங்க, நீங்க உங்களுக்கு நல்ல வீடு மற்ற எல்லாம் அரேஞ்ச் பண்ணிடுறேன், உலகம் பூரா சுத்தி வாங்க, அப்படி வந்துருங்க, நல்ல ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டான். எல்லாமே நல்லதான் இருந்துச்சு. சாத்தான் கூட சொன்னான், அவங்க எல்லாம் சொல்றாங்கல்ல, கேள ரெஸ்ட் எடு அப்படின்னு அவன் கூட சொன்னான். எனக்கும் என்ன இருந்தால் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டே நல்லதான் இருக்கும் மாதிரி தெரிஞ்சுது. இப்போ ஒரு நாள் ஆண்டவர்கிட்ட நான் ஜெபம் பண்ணேன், அப்பா ஏசப்பா எனக்கு அன்புக்குரியோர், என் பிள்ளைகள், என் சபை முக்கியமானவர்கள், என்னுடைய ஊழிய நண்பர்கள் எல்லாரும் என்னை ரெஸ்ட் எடுக்க சொல்றாங்க. எனக்கும் அது நல்லா தான் படுது. நீர் என்ன சொல்றீர் அப்படின்னு கேட்டேன். அப்ப ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் என் உள்ளத்துல பேசின காரியம் என்ன தெரியுமா? உனக்கு ரெஸ்ட் வேணும்னா மேல வந்துரு, என்ன RIP, மேல வந்துரு. உனக்கு இங்க நீ எங்க இருந்தாலும் உன்னை ரெஸ்ட் எடுக்க விடவே மாட்டாங்க, நான் உனக்கு நல்ல இளைப்பாறுதல் தரேன், வந்துரு அப்படின்னு கூப்பிட்டாரு. என்ன ஆண்டவரே இப்படி கேட்டா இப்படி சொல்றீரு அப்படின்னா, அப்ப அவர் என்கிட்ட கேட்டாரு, உனக்கு கண்ணு நல்லா தெரியுதா அப்படின்னாரு. இங்க பாருங்க, பொடி எழுத்து பைபிள் தான் நான் வச்சிருக்கேன். கண்ணு நல்லாவே தெரியுதா ஆண்டவரே, இருக்கிறதுல சின்ன எழுத்துள்ள பைபிள் தான் நான் வாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். நல்லா மூச்சு விடுறியா, சுவாசம் நல்லா போதா, அதெல்லாம் ஹார்ட்டெல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுது. நான் கொரோனாவை கூட ஜெயிச்சு வந்துட்டேனே, நல்லா தான் இருக்கிறேன். அவர் ரத்த ஓட்டம்லாம் நல்லா போகுதா, அதெல்லாம் நல்லா போகுது. ஏதாவது குறை இருக்குதா? ஒண்ணுமே குறை இல்லை. இதெல்லாம் ஒரு குறையும் இல்லாம உனக்கு சுகத்தை கொடுத்தது ரெஸ்ட் எடுக்கவா? ரெஸ்ட் எடுக்கிறவனுக்கு நிறைய வியாதி பிரச்சனை இருக்கணும். உனக்கு நான் பலன் கொடுத்துருக்கிறேன், முன்பை விட இரட்டத்தனையான ஊழியத்தை நான் உனக்கு கொடுப்பேன், நீ போ
எனக்காக ஊழியம் செய்யும் சொன்னார். இந்த வயதுல எனக்கு ஆண்டவர் இயேசு அப்படி சொல்லுவார். ஆனால் உங்களுக்கு என்ன சொல்லுவார்? சும்மா இரு என்று சொல்லுவாரா? உட்கார்ந்துரு வீட்டுல. புருஷனுக்கு எப்படி அழகா மீன் குழம்பு வைக்கணும், மீன் பொரிக்கணும், வறுவல் பண்ணணும், இதுலயே எக்ஸ்பர்ட் ஆயிட்டு போ. எவ்வளவு ருசியா செய்தாலும் இந்த ஆளு தான் நீ என்னத்த குழம்பு வச்சேன்னு சொல்றாரு. அதனால அதுல கொஞ்சம் நீங்க உங்களை அண்டர்ஸ்டாண்டிங்கோட சரி பண்ணிக்கிட்டு ஊழியத்துக்கு புறப்பட்டு போங்க. பெண்கள் ஊழியத்துக்கு போவது ரொம்ப நல்லது. பலப்படுத்துவார். சபையில காலியான இடம் இருக்கக்கூடாது. சபையில காலியான இடம் இருக்கக்கூடாது. ஒரே ஒரு ஆராதனை மட்டும் கூடாது. அடுத்த ஆராதனைக்கு பிளான் பண்ணணும். சபை வளரணும். கர்த்தர் சொல்லி இருக்கிறார், நான் உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன். நீங்க எல்லாம் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். நான் மந்தை பெருகிறது போல மனுஷரை பெருக பண்ணுவேன் என்று அவர் சொல்லி இருக்கிறார். பெருக பண்ணுவார். போதகர்களே, நல்ல இளமையா இருக்கிறீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாடி எல்லாம் ரொம்ப நல்லா தான் இருக்கு. குட். ஏன்னா இது இப்போ ஃபேஷன். தாடி இல்லாதவங்க தான் அதிசயமா தெரிறாங்க இப்போ. அப்படி இருக்கு. வச்சுக்கிடுங்க. நான் அது ஒன்றும் எதிரி கிடையாது. என்ன, உங்களால் இந்த பிளேட் செய்யற கம்பெனிக்காரன் நஷ்டப்பட்டு போனான். எப்படியோ இதெல்லாம் ஆண்டவர் பார்க்கறது இல்லை. கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும்ன்ற அந்த வைராக்கியத்துக்குள்ள நீங்க வாங்க. ஒப்பு கொடுங்க. ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் பண்ணுங்க. காலி இடம் இருக்குதே, அழுங்க. பாஸ்டர்ஸ் அழுங்க. காலி இடம் இருக்குதே. பிள்ளைகளுக்கு சபை மக்களுக்கு சுவிசேஷ வாஞ்சை ஊட்டுங்க. அவர் பலப்படுத்தினால் நீ நிச்சயமாய் சுவிசேஷம் சொல்லுவாய். அவர் சொல்லுகிறார், கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிறவர் தேவனாயிருக்கிறார். அவர் தமது ஜனத்தை பலப்படுத்துவார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, என்னை பலப்படுத்துகிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா, அல்லேலூயா. 2 பேர் 3 பேர் நாமத்தினால் எங்கே கூடுகிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவில். எதுக்கு வர்றாரு? எதுக்கு வந்து நம்ம அங்க இருக்கிறாரு? என்னை பலப்படுத்த, என்னை என்கரேஜ் பண்ண, என்னை உற்சாகப்படுத்த ஆண்டவர் என் கூட இருக்கிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நிச்சயமா பலப்படுத்துவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேகமாக சில வசனங்களை சொல்லுகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8 ஆண்டவர் பலப்படுத்துகிற ஒரு காரியம் என்ன? நீங்கள் என்னிடத்தில் கேள்விப்பட்ட வாக்குத்தத்தம் நிறைவேற எருசலேமிலே போய் காத்திருங்கள். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எனக்கு சாட்சிகளா இருப்பீர்கள் என்று சொல்லி இருக்கிறார். என்ன கவனிங்க. இப்போ பலப்படுத்துகிறது எப்படின்னா, பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் நமக்கு இருக்கணும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் இருக்கணும். பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றால் அந்த ரியல் அனாயிண்டிங் ஆஃப் த ஹோலி கோஸ்ட். நன்றா கவனிங்கள். மற்றவங்களை பார்த்து காப்பி அடிக்கிறது இல்லை. மற்றவங்களை பார்த்து காப்பி அடிச்சு அந்நிய பாஷை பேசுறது இல்லை. அந்த ரியல் அனாயிண்டிங், உண்மையான அபிஷேகம் இருந்தா உனக்கு ஒரு 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 இயற்கைக்கு அப்பாற்பட்ட அசாதாரணமான பலன் இருக்கும். ஆமா, நான் பலவீனன். என் பலத்தோடு சாத்தானிடத்தில் எதிர்த்து நிற்க முடியாது. அவன் என்னை விட பலசாலி. அவன் என்னை விட பலசாலி. அவனிடத்தில் என் மாம்ச பலனை வச்சு, எனக்கு இருக்கிற அறிவை வச்சு நான் அவனை ஜெயிக்கணும்னு போனா அவன் ஞானின்னு வேதம் சொல்லுது. அவன் அறிவாளி. என்னை சுலபமாக தோற்கடித்து விடுவான். அதனால தான் கர்த்தர் பார்த்தார், இந்த சீடர்களை இப்படியே விட்டு விட்டால் இவர்கள் நான் இருக்கும் போதே பல தவறுகளை செய்தார்கள். நான் பரமேறி சென்று விட்டால் இவர்கள் நிறைய தவறுகளை செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். ஆகவே இவர்களை சரியா வழி நடத்துறதுக்கு ஒரு காரியம், நான் போய் அனுப்புகிற பரிசுத்த ஆவியை இவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆகவே காத்திருங்கள் என்று சொன்னார். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிற இந்த வார்த்தையை நீங்க கவனிங்க. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். உங்க சபையில அபிஷேகம் பெறாதவர்கள் என்று இருக்கக்கூடாது. எல்லாரும் அபிஷேகம் பெறணும். எல்லாரும் பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெறணும். அந்நிய பாஷை பேசுகிறது மாத்திரமல்ல, அது ஒரு இனிஷியல் எவிடன்ஸ். ஆனால் அதே நேரத்தில் கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்றவர்கள் சாட்சியா இருப்பார்கள். சாட்சி சொல்லுவார்கள். சுவிசேஷத்தை எடுத்துக்கொண்டு போய் சாட்சி சொல்லுவார்கள். சாட்சியா இருப்பார்கள். சாட்சியா ஜீவிப்பார்கள். கர்த்தர் அவர்களோடு கூட இருப்பார். ஆவியானவர் அவர்களோடு கூட இருப்பார். இயேசு கிறிஸ்துவின் நாமம் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நாமத்தை பயன்படுத்தி அவர்கள்
பெரிய ரட்சிப்பை சமுதாயத்தில் உண்டாக்குவார்கள், ரட்சிப்பை பிரசித்தப்படுத்துவார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆகவே இவ்விதமாக நாம் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். சில வேதத்தில் உள்ள சில உதாரணங்களை பார்க்கிறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தில் சிம்சோனுக்கு விரோதமாக ஜனங்கள் எழுந்தபோது அதாவது அவனை நல்லா நேசிக்கிறவங்க ரொம்ப பழகிற மாதிரி அவனை போட்டு பலமான கயிறுனால கட்டிட்டாங்க. நியாயாதிபதிகள் 15:14 இருக்குது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால், கர்த்தருடைய ஆவி அவன் மேல் பலமாய் இறங்கினதினால் அந்த நெருப்புப்பட்ட நூல் போல அந்த கயிறுகளை அறுத்து போட்டான். இது எதை காட்டுகிறது? என்ன தடை, என்னை சுவிசேஷம் சொல்ல விடாதபடி இந்த ஊர்ல என்னை கட்டி வைத்திருக்கிறார்கள், என்னை தடை பண்ணி வைத்திருக்கிறார்கள். நான் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய முடியவில்லை, ஒரு வீடு விசிட் பண்ண போக முடியவில்லை, தடை பண்ணுகிறார்கள். இல்லை, அபிஷேகம் உன்மேல் வந்து இறங்கினால் அந்த தடைகள் ஒரு நெருப்புப்பட்ட நூல் போல அருந்து போகும். நீங்கள் வேதத்தில் சான்றுகள் நிறைய வாசித்து பாருங்கள். யாருக்கெல்லாம் பரிசுத்தாவின் அபிஷேகம் கிடைத்ததோ அவர்களெல்லாம் வீர தீர காரியங்களை செய்தார்கள். நாம் பரிசுத்தாய் பெற்றிருக்கிறோம். ஏன்னு சொன்னா வீட்டில் புருஷங்கிட்ட சண்டை போடுறதுக்கு ஸ்ட்ரென்த்தே இல்லை. அக்கா சர்ச்சுக்கு வந்தா நல்லா அபிஷேகம் பெற்றுட்டு என்ன செய்யலாம்? இந்த ஆளை செம்மையா அட்டாக் பண்ணலாம். என்ன இவா இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கா, அடக்க முடியலையே, இன்னும் அபிஷேகம் பெற்று வந்திருக்காப்பா, அபிஷேகம் பெற்று வந்திருக்கா. இப்படி சொல்வதற்கு ஏற்ற விதத்தில் தான் இன்றைக்கு கிறிஸ்தவ குடும்பங்கள் இருக்கிறது, பெந்தேகோஸ்தே குடும்பங்கள் இருக்கிறது. நல்ல அபிஷேகம் இருக்கிறது. நல்ல இசை கருவிகளை வாசிக்கிறவர்கள் கொஞ்சம் ஸ்பீடா வாசித்தாங்கன்னா ஆவியும் ஸ்பீடா வரும். அதுக்கு பிற்பாடு வீட்டில் போனா அந்த ஆவி எங்க போகும்னு தெரியாது. அப்படி இல்லை, அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணி நமக்குள்ளே உலாவி நம்மோடவே அவர் தங்கி இருக்கும்படி வந்திருக்கிற பரிசுத்த ஆவியானவர். எவ்விடத்திலும் பரிசுத்த ஆவி இருக்கிறார். ஆகவே பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் பலனடைந்து கர்த்தர் பரிசுத்த ஆவியினால் உங்களை பலப்படுத்துகிறார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை, நான் அந்த உண்மையான அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன்னு சொல்றவங்களாம் கையை வைத்துங்க. வலது கை வைத்துங்க. வைத்தாதவங்க நிறைய பேர் இருக்காங்க. சோத்திரம். பாஸ்டர்ஸ் அதை கேர் பண்ணுங்க, அவங்களை கூட்டி வச்சு ஜெபம் பண்ணுங்க, சத்திய வசனங்களை போதிங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது இரண்டாவது ரொம்ப முக்கியமான காரியம் என்னவென்றால், தேவனுடைய வார்த்தை நமக்கு கிடைக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தை, நான் கேட்ட வசனம், எனக்கு தேவன் சொன்ன வசனம் என்னை பலப்படுத்துகிறதாக இருக்கிறது. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அவர் எனக்கு என்ன சொல்லுகிறார்? பரிசுத்த பவுல், நல்ல கவனிங்க, 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்துல அது இருக்கிறது. அவர் அதுக்கு முந்தி வசனங்கள்ல அவர் சொல்றாரு, ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக, இயேசுவே எனக்கு ஒரு முள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, அது என்னை பலவீனப்படுத்துது, அது என்னை குட்டுது, எனக்கு அது ஒரு சாத்தானுடைய ஒரு செயலாக அது இருக்கிறது, அது நீங்க வேண்டும் என்று அவன் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது அவனுக்கு ஒரு வார்த்தை வருகிறது. என்ன கவனிங்கள், அவனுக்கு ஒரு வார்த்தை வருகிறது. என்ன வார்த்தை? என்ன? என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். முள்ளை நீக்கிறேன்னு அவர் சொல்லல. முள்ளு நீங்கவே நீங்காது. நம்ம நாட்டில் எவன் இந்த முள்ளு மரம் வளர்றதுக்கு விதைச்சானோ தெரியாது. ஆனால் எங்கே பார்த்தாலும் முள் இருக்குது. அதை வெட்டி அதை பிடுங்கி சரி செய்யணும்னு பார்த்தா பிடுங்கின இடத்துல இருந்து பல விதமாக அது முளைக்கிறது. முள்ளை நீக்கவே முடியவில்லை. வாழ்க்கையிலும் அப்படித்தான். உங்களுக்கு இருக்கிற எந்த தடையையும் நீக்க முடியாது. ஆனால் என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுகிறார். உனக்கு வருகிற எதிர்ப்புகளை நீ ஜெயிப்பாய், உனக்கு வருகிற தடைகளை நீ மேற்கொள்ளுவாய். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பணக்குறைவு, நல்ல போதுமான அளவுக்கு பணம் இல்லை, அதனால் என்னால் ஊழியம் செய்ய முடியவில்லை. இல்லவே இல்லை, என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுகிறான். பலவீனத்தில் பலன் கொடுக்கிற கர்த்தருடைய ஆறுதலான வார்த்தைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுங்க, உம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம்.
ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பலவீனப்பட்டவர்கள், போதும் கர்த்தாவே, போதும் கர்த்தாவே, நான் மற்ற எல்லாரும் விட பரிசுத்தவான் ஒன்றும் இல்லை, என்னை எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி இந்த எலியா சூரச்செடியின் கீழ் படுத்துக்கொண்டு நான் சாக வேண்டும், இனி நான் வாழ விரும்பல, வீர தீர காரியங்களை செய்து முடித்த இந்த எலியா இன்னும் செய்ய வேண்டிய காரியங்களுக்கு தேவனிடத்தில் பலன் பெறுவதற்கு பதிலாக அவன் சோர்ந்து போனான். அப்பொழுது அவனுக்கு அங்கே அவனை தட்டி எழுப்பி அவனுக்கு ஆகாரம் கொடுக்கப்பட்டது, அப்பம் கொடுக்கப்பட்டது. சோர்ந்து இருக்கிற நேரத்தில் தேவன் மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்றபடி அவர் தமது வார்த்தையை உங்களுக்கு கொடுத்து உங்களை பலப்படுத்துவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. முடியாத நேரங்களில் தேவனுடைய வார்த்தை வரும், நிச்சயமா கர்த்தருடைய வார்த்தை வரும். அவர் உங்களோடு பேசுவார். அவருடைய வாயிலிருந்து வருகிற ஞாயிற்றுக்கிழமை போதகர் பிரசங்கம் பண்ணும்போது நேரா உங்களுக்கே பிரசங்கம் பண்ணுகிறது போல இருக்கும். வேதம் வாசித்தால் உங்களோடு பேசுகிறதாக இருக்கும். கர்த்தர் உங்களோடு கூட அவர் பேசுவார். அவருடைய வார்த்தை உங்களுக்கு கிடைக்கும். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 41ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் எப்படி சொல்லுகிறது? உன் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய நான் உன் வலது கையை பிடித்து பயப்படாதே, உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன் என்று சொல்லி இருக்கிறார். இந்த வார்த்தை கிடைச்சா எப்படி இருக்கும்? என்ற பலவீனங்கள் நீங்கும். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு கிடைக்கும், என்னை பலப்படுத்தும். அல்லேலூயா. எத்தனையோ வார்த்தைகள் நமக்கு கிடைக்கிறது, ஆனாலும் பலனடையாமல் இருக்கிறது சரியில்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் சீக்கிரமாக முடிக்க ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்க நான் விரும்புகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய வார்த்தையினாலே நாம் பிழைப்போம். அடுத்த குறிப்பை உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்த்தால், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இளைஞர் இடைப்படைந்து சோர்ந்து போவார்கள், வாலிபரும் இடறி விழ. அதாவது யாரெல்லாம் தேவனால் பலப்படுத்தப்படாதவர்களாய் இருக்கிறார்களோ அவர்கள் சோர்ந்து போவார்கள், அவர்கள் இடறி விழுவார்கள். வாலிபரா இருந்தாலும் சரி, புருஷரா ஸ்திரீகளா இருந்தாலும் சரி. ஆனால் அடுத்த வசனம் சொல்லுது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ, எல்லாரும் சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுபலன் அடைந்து கழுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். ஓடினாலும் நடந்தாலும் இளைப்படையார்கள், சோர்ந்து போகார்கள். என்ன கவனிங்க, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்றால் என்ன அர்த்தம்? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் என்றால் என்ன அர்த்தம்? ஜெபத்தில் ஆண்டவர் சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள். 40ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் வாசித்து பாருங்கள். அதில் சொல்லுகிறார் தாவீது, நான் கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். எப்படி காத்திருந்தார்? கூப்பிட்டு கொண்டே ஜெபித்து கொண்டே காத்திருந்தார். நல்லா கவனிக்கணும், ஜெபித்து கொண்டே காத்திருந்தார். எத்தனை வருஷமோ தெரியாது, எத்தனையோ வருஷம் ராஜாவாக நாட்டை ஆளுவதற்கு அபிஷேகம் பண்ணி ஆடு மேய்த்து கொண்டிருந்த என்னை அபிஷேகம் பண்ணி அழைத்தவரே, நான் இப்படி குழியில் கிடக்கிறேன், உளையில் கிடக்கிறேன், தாழ கிடக்கிறேன், கீழே கிடக்கிறேன். ஆண்டவரே, யாரும் உதவி செய்யல, யாரும் என்ன ஊழியத்துல என்ன என்கரேஜ் பண்ணல. நான் குழியில் கிடக்கிறேன், என் தேவன் வருவார், ஒரு நாள் என்னை தூக்குவார் என்று என் தேவனை நோக்கி காத்திருக்கிறேன், பொறுமையோடு காத்திருக்கிறேன். எவ்வளவு நாள் என்று தெரியல, அவர் வந்து தூக்குகிற வரைக்கும், உயர்த்துகிற வரைக்கும் பொறுமையோட காத்திருக்கணும். எல்லாரும் கவனிங்க. அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். ஒரு நாள் கர்த்தர் அவன் கூப்பிடுதலை கேட்டார். கர்த்தரின் கூப்பிடுதலை கேட்டு அவர் வந்தார். என்னை குழியை பாருங்க, எப்படி பார்க்கணும்? குழினா எங்க பார்க்கணும்? கீழே தானே. பாருங்க, குழி பாருங்க, கீழே. அப்ப தாவீது எங்க இருந்தாரு? கீழே இருந்தார். மற்றவர்களோட சமமா கூட உட்காரல, கீழே இருந்தார். நான் குழியில கிடக்குறேன்ப்பா, எழும்ப முடியாத இந்த உலையில கிடக்கிறேன். ஆண்டவரே, நான் கீழே கிடக்கிறேன், நீர் தான் என்னை உயர்த்த முடியும்.
ஒரு நாள் இல்லை, 2 நாள் இல்லை, 1 வருஷம் இல்லை, பல வருஷங்கள் பொறுமையோடு தேவனே, என் தேவனே, என் தேவனே, என்னை தூக்கி எடுக்க வாரும், என்னை உயர்த்த வாரும் என்று மன்றாடி கொண்டே இருந்தான். தேவன் வந்தார், குழியிலிருந்து தூக்கிட்டேன். எல்லாரோட ஆளோட மற்றவங்களாம் எப்படி ஊழியம் செய்கிறாங்களோ, மற்றவங்களாம் எப்படி ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைஃப் மெயின்டைன் பண்ணுறாங்களோ, அது மாதிரி நீயும் குழியிலேருந்து தானே உன்னை தூக்கணும், தூக்கிட்டேன், இந்தப்போ எல்லாரும் போல நில்லு அப்படின்னு சொல்லலைங்க. தூக்குற ஆண்டவருடைய கை வரணும் அப்படின்னு சொன்னா, உன்னை பலப்படுத்துகிற கர்த்தர் வரணும்னு சொன்னா பொறுமையோடு காத்திருக்கணும். ஒரு நாள் நிச்சயம் உன் வாழ்க்கையில் அவர் வருவார். உன்னை தூக்கி எடுத்து எங்க நிறுத்தினாரா? கண்மலை மேல் நிறுத்தி. அல்லேலூயா. எல்லாம் பாருங்க, மேல நிறுத்தி. ஆண்டவர் சும்மா அவனை நிறுத்தல, அடிகளை உறுதிப்படுத்தினாராம், நல்லா அவனை எஸ்டாப்ளிஷ் பண்ணாராம், நல்ல ஃபவுண்டேஷனை ஸ்ட்ராங் ஆக்கியிருக்கார். நான் நினைக்கிறேன் 4 பக்கம் ஆப்பு வச்சு இறுக்கியிருப்பாருன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பாவிங்க பிடிச்சி இழுத்துருவானுங்க. என்னத்தையாவது ஒன்று பாவம் பழிய சொல்லி என்ன செய்வான்? கர்த்தர் நம்ம உயர்த்தி வச்சிருக்க இடத்துல இருந்து இழுத்துருவான்னு அவனுக்கு தெரியும். தாவீது, நெக்ஸ்ட் விசிட் வருவேன், அப்பொழுது இந்த இடத்துல இருந்து அடுத்த லிஃப்ட் உனக்கு ஒன்று நான் நிச்சயமாக கொடுப்பேன். இப்போ நிற்கிற இடம் உனக்கு தாழ்வாக தெரியும். கர்த்தருக்கு மகிமை. ஊழியம் செய்கிற தேவ பிள்ளைகளே, நன்றாக கவனியுங்கள். கர்த்தர் உங்களை பொறுமையோட காத்திருந்து ஜெபம் பண்ணுங்கள், விட்டுறாதீங்க, காத்திருங்க, காத்திருங்க. அழைத்த அழைப்பை நம்மில் நிறைவேற்ற அவர் நம்மை பலப்படுத்துவார், நம்மை தூக்கி எடுப்பார். அதுல சொல்லி இருக்கிறது, அநேகர் அதை கண்டு தேவனை மகிமைப்படுத்துவார்கள் சொல்லியிருக்கு. எதை கண்டு? அன்னைக்கு குழியில பார்க்கும்போது எல்லாரும் தாவீதை எங்க பார்த்தாங்க? கீழே பார்த்தாங்க. தாவீது அங்கே இருப்பா, எங்களெல்லாம் உதவி செய்ய முடியாது, அங்கே இரு, பணம் கொடுக்க முடியாது, அப்படியே இரு, எல்லாம் கூட்டு கீழே வச்சிருந்தாங்க நம்மளெல்லாம். கர்த்தர் தூக்கி எடுத்த உடனே அன்னைக்கு என்ன குழியில பார்த்தவங்க, இன்னைக்கு எங்க பார்க்கறாங்க? அண்ணாந்து பார்க்கிற இடத்தில் கர்த்தர் உன்னை வைப்பார். உங்க ஊழியக்காரங்களே உண்மையா கர்த்தருக்கு என்று காத்திருந்து நீங்க ஜெபம் பண்ணி அவருடைய வல்லமைக்காக நீங்க உங்களை ஒப்பு கொடுத்தா, உங்களை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், உங்களை கீழே பார்த்த மக்கள் மேல பார்க்கும்படி. அல்லேலூயா. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களை செட்டைகளை அடித்து எழும்பும் கழுகுக்கு ஒப்பிட்டிருக்கிறார். ஜெபம் பண்றவங்க நீங்க தனி ஜெபம் அதிகமா பண்ணணும். தனி ஜெப ஜீவியம் இல்லைன்னு சொன்னா உங்களை கர்த்தர் பலப்படுத்த மாட்டார். தனி ஜெபம் அதிகமா பண்ணணும். விடிய காலில் எழும்பணும். ராத்திரி பூரா செல்போன்லயோ அல்லது டிவிலையோ 12 மணி 1 மணி வரைக்கும் இருந்துட்டு கண்ட கர்மங்களை பார்த்துட்டு படுத்து தூங்கிட்டு காலையில ஏர்லி மார்னிங் 8 o'clock வரைக்கும் தூங்குற நிறைய ஊழியர்களை எனக்கு தெரியும். விளங்கவே மாட்டானுங்க இவன் ஊழியத்துல விளங்கவே மாட்டான், ஒண்ணுமே செய்ய மாட்டார். விசுவாசியம் அப்படித்தான், ஒண்ணும் விளங்காது. காலையில மோசையை கூப்பிட்டாரு ஆண்டவர். மோசே, நான் உன்னோட பேசணும், அதனால நீ என்ன செய், காலமே சீனாய் மலையில என்ன ஏறி அது உச்சின்னு வா. காலமே அப்படி சொல்லியிருக்கு. விடியற் காலையில் நீ ஆயத்தமாகி காலமே சீனாய் மலையின் மேல் என் சமூகத்தில் வந்து நில்லு அப்படி சொல்றார். அவன் அப்படியே அதிகாலையில் ஜெபிக்கிற பழக்கம் உள்ளவர்கள் தேவ பிள்ளைகள். இன்றைக்கு டைம் டிசிப்ளினே கிடையாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் என்ன சொல்றாங்க? ஜெபம்னா என்ன சொல்றாங்க? எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்பா சமையல் எல்லாம் பண்ணி வச்சுட்டேன், நான் வெளி வேலைகள் எல்லாம் முடிச்சுட்டேன், அப்பா இப்போ ஃப்ரீ டைம் ஏசப்பா அப்படின்னா ஒரு அப்பாவும் வரமாட்டாங்க. அங்க அவர் என்ன பண்ணிடுவாரு? உன் டைமுக்கு நான் வருவேனா? நீ எல்லா நல்ல நேரத்தையும் உனக்கு எடுத்துட்டு ஓஞ்சி போன நேரத்துல என்ன தேடி வர்ற? நீ என்ன மதிக்கிறதே இல்லை, உன்னிட்ட வரவே மாட்டேன்னு அவர் போயிடுவார். பிரைம் டைம் அவருக்கு கொடுக்கணும். வாழ்க்கையில மிக முக்கியமான நேரத்தை இயேசுவுக்கு கொடுக்கணும். காலை முதல் மணி நேரங்கள் தான் பிரைம் டைம். அதை கர்த்தர் கொடுக்கணும். ஊழியக்காரர்கள் இதை செய்யணும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு வரைக்கும் இந்த 57 வருட ஊழியத்துல ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் கர்த்தர் எழுப்புகிறார். அலாரம் வச்சிருப்பேன், அலாரத்தை நான் தான் எழுப்புவேன். அது என்ன எழுப்பாது ரொம்ப நேரத்தில். 90% அலாரத்தை நான் தான் எழுப்புவேன்.
என்ன அலாரம் எழுப்பாது. சில நேரம் தான் அலாரம் என்ன எழுப்போம். கர்த்தருக்கு மகிமைடா. அதிகாலை ஜெபிக்கிற பழக்கம் உங்களுக்கு இருந்தால் கர்த்தர் உங்களை சந்திப்பார், உங்களை கர்த்தர் பலப்படுத்துவார். ஜெபிக்காவிட்டால் பலன் கிடைக்காது. தனி ஜெபம் பண்ணணும். தனி ஜெபத்துல தான் உங்களை கரெக்ட் பண்ணுவார் ஆண்டவர். தனி ஜெபத்துல தான் உங்களை கரெக்ட் பண்ணுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய குற்றங்களை உங்களுக்கு எடுத்து சொல்லுவார். உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்றேன் கேளுங்க. நீங்க அதாவது ஒரு பிரசங்கியார் சாது ஸ்டீஃபன் ஒருத்தர் உண்டு. அவர் தலைப்பெல்லாம் கட்டிட்டு பிரசங்கம் பண்ணுவார். அவர் ஒரு முறை ஒரு இடத்துல பிரசங்கம் பண்ணும்போது சொன்னாரு, என்னன்னா விசுவாசிகள் கிறிஸ்தவங்களுக்கெல்லாம் நெத்தியில ஒரு என்னது இந்த சிப்பு மாதிரி ஒரு லைட் இருக்குப்பா, என்னப்பா எல்இடியா, ஏதோ ஒரு லைட்டு அப்படி தெரியவே தெரியாது, அப்படி வச்சிருந்தோமா. அப்புறம் பேட்டரி ஒன்று பின்னால் வச்சிருந்தோமா. நல்லதை நினைக்கும் போதெல்லாம் அது பச்சையாக எரியுமா, தீமையா நினைச்சா ரெட்டா எரியுமா. இப்படி லைட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றவங்க கை வைத்துங்கன்னு அவர் கேட்டார். எனக்கு ஒருத்தரும் கை வைத்துல எப்படி கை வைத்துவாங்க, எல்லாம் ரெட் லைட்ல எரியும். பக்கத்துல தான் உட்காந்துருப்பான். படுபாவி இவன் என்னை விட எப்படி இந்த ஊழியத்தை நல்லா அவன் செய்யறான். அப்புறம் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன், அது இன்னும் முன்னேறல, இவன் எப்படி முன்னேறினான் அப்படின்னு அவனை பார்த்து போறாம. ரெட் லைட் எரியுமா, கிரீன் லைட் எரியுமா? உங்களுக்குலாம் என்ன லைட் எரியுங்க? அப்படி யாரும் செய்ய போறதில்லன்னு தைரியத்தில் தானே சொல்றிய. என்ன வந்தாலும் வந்துடும். சிப்பெல்லாம் வைக்கிறான்களாம், பிறக்கும் போதே வச்சிடறாங்களாம். அப்படி வச்சிட போறானா என்னன்னு எனக்கு விளங்கலை. நான் சொல்றேன், கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நம்மை பலப்படுத்தி தீமைகள் நம்மில் இல்லாமல் நன்மைகள் செய்ய கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் செட்டைகளை அடித்து எழும்பும் கழுகு கோப்பானவர்கள். கழுகு என்ன செய்யும் தெரியுங்களா? செட்டைகளை அடித்து எழும்பும், உயர போய்கிட்டே இருக்கும். ஒரு குறிப்பிட்ட அளவு உயரம் போன உடனே செட்டை அடிக்கிறத நிறுத்திடும். பறந்தது போதும், இனியும் உயர பறந்து என்னத்துக்கு அப்படின்னு செட்டை அடிக்கிறத நிறுத்திட்டு செட்டை அடிச்சா மேல போகும். செட்டை அடிக்கும் போது கழுகு, நான் சொல்றதை நீங்க கவனிக்கணும், பருந்து கழுகு எல்லாம் ஒரே வகை தான். செட்டைகளை அடிக்கும் போது அது பார்வை மேல இருக்கும், அப்வர்ட் லுக் இருக்கும். செட்டை அடிக்கிறத நிறுத்திட்டு வட்டம் அடிக்கும் பாருங்க, அப்படியே சரக அடிக்காம இப்படியே வட்டம் அடிக்கும் கழுகு. அப்போ பார்வை எங்க இருக்கும்னா கீழே இருக்கும். எங்க பணம் கிடக்குது, டெட் பாடி எங்க கிடக்குது. ஒரு டெட் பாடியை பார்த்துருச்சுன்னா வித்தின் நோ டைம் அங்க போய் இறங்கிடும். வாழ்க்கையில நம்மை தேவன் எதற்கு ஒப்பிடுகிறார்? செட்டைகளை அடித்து எழும்பும் கழுகு ஒப்பிட்டு இருக்கிறார். கர்த்தருக்கு சொன்ன வளர்ந்துகிட்டே போகணும், உயர்ந்துகிட்டே போகணும். வயது ஆக ஆக, நாட்கள் செல்ல உயரம் கூட வேண்டும். நன்ற கவனிங்க, உயரம் கூட வேண்டும். ஒரு குறிப்பிட்ட அளவு ஊழியம் வளர்ந்துருச்சு, ஒரு குறிப்பிட்ட அளவு ஆவிக்குறிச்சி வந்தாச்சு. செட்டை அடிக்கிறத நிறுத்திட்டு போதும், ஜெபிச்சது போதும், ஊழியம் செய்தது போதும், இனி என்ன அப்படி என்று இருந்தால் நிச்சயமாய் சீக்கிரம் தரைக்கு வந்து விடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால் கர்த்தருடைய வேதம் சொல்லுது, ஜெபம் பண்ணுகிறவர்கள், கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் செட்டைகளை அடித்து மேலே எழும்பிக் கொண்டே இருப்பார்கள். இன்றைக்கு ஒரு லெவல், நாளைக்கு ஒரு லெவல், அடுத்த வருஷத்துல அடுத்த லெவல், அடுத்த 10 வருஷத்துல அடுத்த டைமென்ஷன், அடுத்த 10 வருஷத்துல அடுத்த டைமென்ஷன். மேலே உயர்ந்து வளர்ந்து கொண்டே போகணும். 100, 200 ஆகணும், 200, 400 ஆகணும். ஹல்லேலூயா. ஆலயம் 60க்கு 40 கட்டினது, அது என்ன செய்யணும்? அது டபுள் ஆகணும். பெரிய ஆலயம் கட்டணும், பெரிய சர்ச்சுக்கு இடம் வாங்கணும். இந்த மாதிரி அடுத்த லெவலுக்கு நீங்க போய்கொண்டே இருக்கணும். இதுதான் செட்டைகளை அடித்து எழும்பும் கழுகுகள். இப்படி யார் இருப்பார்கள் என்றால் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் பலனடைவார்கள். பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவர்கள் பலனடைவார்கள். வேத தேவனுடைய வசனத்தை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் பலனடைவார்கள். பலனடைகிற எல்லாரும் பெரிய காரியங்களை செய்வார்கள். இன்றைக்கு கர்த்தர் தமது ஜனத்தை பலப்படுத்துகிறார். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து, என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா.
நிச்சயமா பாஸ்டர், நீங்க சொன்ன மாதிரி அப்படி ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கிற மாதிரி, ஒரு பவர் இருக்கிற மாதிரி தெரியல. நாங்கள்லாம் ரொம்ப ஆர்டினரியாக இருக்கிறோம், சாதாரணமாக தான் இருக்கிறோம். அன்னைக்கு 10 வருஷத்துக்கு முன்னால் எந்த நிலையில் விசுவாசியாக இருந்தேனோ அப்படித்தான் நான் இருக்கிறேன். என் ஊழியம் 10 வருஷத்துக்கு முன்னே எப்படி இருந்ததோ அப்படித்தான் இருக்குது. இன்க்ரீஸ் கிடையாது, வளர்ச்சி கிடையாது, உயர போகிறது இல்லை, இப்படியே இருக்கிறோம். இன்றைக்கு என்ன இயேசு பலப்படுத்தும்படி ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்கிறவங்க எல்லாரும் உங்கள் இடங்களில் எழுந்து நில்லுங்க. Glory to Jesus, glory to Jesus. நான் செட்டை அடிப்பதை நிறுத்திவிட்ட கழுகு அல்ல, செட்டை அடிப்பதை நிறுத்திவிட்ட கழுகு அல்ல, செட்டை அடித்து உயர 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 பறந்து கொண்டே போகிற அந்த உன்னதமான அனுபவத்தை கர்த்தர் உங்களுக்கு தருவார்.